18 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு முக்கியமாக வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதனால நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே அந்த தொழில் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. அப்போ எங்கள் இதில் சொன்னோம்னா வயிற்று பழப்புக்காகன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இல்லை, அஸ்வதி ஹாட் சிப்ஸ் பற்றி படிக்கும் போதே ஒரு ஆல்மோஸ்ட் 15 கண்ட்ரீஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. சாம்பிள் அனுப்பி விடுறேன் சார், உங்கள் அட்ரஸை கொடுங்க, நான் அனுப்பி விடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஆர்டர் வரும். 100 கிலோ வரும், அப்புறம் கண்டெய்னர் வரும், டன்னு கணக்கில் வரும். அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. உங்கள் பிஸ்னஸ்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. ஹெச்ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், மார்க்கெட்டிங். இதில் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவையாக இருக்கும்? நம்ம வந்து R&D நடத்திட்டே இருக்கும். அது எது போட்டால் கஸ்டமருக்கு பிடிக்குன்றதும் யோசிக்கணும். அதை கொண்டு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டோம்னா அது ப்ரொடக்டாக மாறிடுது. இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்திருக்குதா? கிரிட்டிசிசம் தான் ஒரு பிஸ்னஸுக்கு தேவை. அப்படி இருக்கிற கஸ்டமர் இருந்தால் நம்ம டெவலப் பண்ணலாம். ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு இல்லை, அதில் எப்படி போய் அதை கரெக்ட் பண்ணலாம். இப்போ மெக்டானல்ட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே வந்து அந்த பர்கர் யூஎஸ்ல இதே டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ஜப்பான்லேயும் டேஸ்ட் இருக்கும். இது எதனாலனா ஃபுல்லாக மெஷினே எல்லாமே பார்த்துக்கும். ஆனால் நீங்கள் இன்னுமே நிறைய இடத்துல அந்த ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எல்லாம் நம்ம டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு, என்னென்னமோ பண்ணிட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த மஞ்சிட்டியில் மீன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். போய்கிட்டே இருக்கிற டயத்தில் திடீர்னு நான் மொத வாங்கின காரு திருடு போகுது, சூப்பர் மார்க்கெட்டு திருடு போச்சு, என்னோட நகைகள் 73 பவன் திருடு போச்சு. சொன்ன ஒரு 8 திருட்டுக்கு அப்புறம் என்னால் பிடிச்சி நிற்க முடியல, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். ₹1 வருமானம் கூட கிடையாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ நான் அந்த நிலைமையில் இருந்தேன்னா எப்படியாச்சும் இங்கேருந்து நான் போயிடணும் தான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் திருப்பி அதே திருசூரில் அங்கேயே இருந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னை பார்க்கணும்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நான் இங்கே தாண்டா இருக்கேன்னு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ எங்களை அழைச்சதுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ரைட்டு. நான் இப்போ வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் பண்ண நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை விட என்னை நிறையா பேர் கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி பாரு நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன் நான் பண்ணவே இல்லை, யார் பண்ணானும் தெரியலை. ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மதுரை ஒரு ஏதோ லோக்கலைஸ் டீமு மொத்தமாக போட்டு அந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது வந்து எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட போய் அவங்க எனக்கு அனுப்பிவிட்ருக்காங்க, இளவரசி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தியா அப்படி. அப்போ எந்த வீடியோன்னு கேட்டேன். அப்போ அவங்க உடனே எனக்கு அந்த வீடியோ அனுப்புனாங்க, உங்கள் வீடியோ தான் இருந்தாங்க. ஓகே, அதான் நான் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் பீப்புள் அவங்கள பற்றிலாம் நான் ஸ்டோரி பண்ணுவேன். அப்போது என் டீமில் ஒரு பொண்ணு தான் வந்து இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதை பார்த்தோன்னே யூடியூப்பில் நிறையா வீடியோலாம் பார்க்குறேன், நீங்கள் நிறையா ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் அந்த மாவு இல்லை எண்ணெய் இதை பற்றி பேசும்போது அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அது நீங்கள் சொல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் விட்டுட்டு நம்மளும் பேசாமல் அப்படி போயிடலாம் போலன்னு அவ்வளோ அந்த ஆர்வம் அது தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்நாக்ஸு அது மேலே அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? இல்லை, எங்கள் வீட்டில் பொதுவாகவே முறுக்கு வியாபாரம் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு 3 அண்ணன் 3 அக்கா. ஓகே. அது மாதிரி எங்கள் அப்பா எல்லாருமே இந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அப்போ சும்மா அவங்களோட சுற்றிட்டு திரிறது, அதை பேக் பண்ணுறது, அப்படி வேலை சப்போர்ட்டிங்லாம் இருப்பேன். திரும்ப வந்து சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கல்யாணத்துக்கெல்லாம் நானே தான் சமைச்சேன். அப்படி எனக்கு அதில் ரொம்ப விருப்பம் இருக்குது. ஆனால் அது அப்பையும் நான் பிக்கிள்ஸ் எல்லாமே பண்ணி நம்ம வீட்டில் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லணும், அதான் என்னோட அப்படி நல்லா ஃபுட் பண்ணுவேன். கேரளாவில் இருக்கிறதுனாலே என்னமோ எனக்கு அந்த கேரளா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஓகே. தமிழ்நாட்டு வத்த குழம்பு அப்படி மாதிரி ஐட்டம் பண்ணுவேன். நம்மூர் டேஸ்ட், அரிசி முறுக்குலாம் நம்மூர் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த சிப்ஸ் எல்லாம் கேரளா டேஸ்ட்டில் இருக்கும். பிக்கிள்ஸ் ரெண்டும் கலந்துருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி ஒரு மிக்சடுன்னு. அதனால் எனக்கு அது பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணும், அப்படி இந்த யோசனையிலேருந்து மாறணும்னு நினச்சேன்னா உடனே சமையலுக்கு இறங்கிடுறது. அது எனக்கு என்னமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். கொஞ்சமாக பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அதோட A to Z பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது மாதிரி கூட நிறையா பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் பண்ணி கொடுப்பாங்க, அந்த அப்ரிஷியேஷன் வாங்கும் போதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி அடுத்த ஸ்டெப்பாக அது எங்கே போச்சு? உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னாச்சு? நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறதுக்கு நான் வந்து 18 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அவருக்கு முக்கியமாக வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதான் என்னோட மெயின் என்னமே சொல்லுவாங்க வேறு ஒரு மூலதனம் சொல்கிறதுக்கு. அதனால நம்ம பிஸ்னஸே டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸு கிடச்சிச்சு.
அப்படியே என்னோட அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பழக்கம் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தனால சக்ஸஸுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே அந்த தொழில் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு அப்போ? அப்படி எனக்கு தெரியல. நிறைய பேர் அந்த பக்கம் போக மாட்டாங்கல்ல, அப்படி ஈஸியாக தொழில் பண்ணணுங்கிறது பயம் இருக்கும்ல? இல்லை, அது எப்படியும் சான்ஸு தான். அப்படி யோசிச்சுலாம் வரல. எங்கள் இதில் சொன்னோம்னா வயிற்று பழப்புக்காகன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் அதிலே எப்படி அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல மாற்றம் கொண்டு வர்றது அதுக்கு சக்ஸஸுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஓகே. அவங்கவுங்க ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் இப்போ எனக்கு பிடிக்கிற டேஸ்ட்டு சிலப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் எந்த டேஸ்ட்டு பெட்டராக இருக்குது உங்களுக்கு, அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா. ஆனால் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பண்ணையில் கஸ்டமர்ஸுக்கிட்ட தான் அந்த சஜஷன்ஸ் கேட்பேன். இந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடுத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அப்படி இல்லை, கொஞ்சம் தேங்காய் இல்லாட்டி கொஞ்சம் உப்பு கூட கம்மியாக இருக்குது, அப்படி ஏதாச்சும் ஒரு கேட்கும். இல்லாட்டி கொஞ்சம் பட்டர் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி நானே மாற்றி பார்ப்பேன். இது இல்லாமல் மற்றவங்ககிட்ட யோசனை கேட்பேன். அதை நான் பிஸ்னஸ் ஆக்கிக்கிட்டேன். அதான். ஓகே. அப்போது ஸ்டார்டிங்கில் உங்களோட வருமானத்துக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. அண்ட் அது எவ்வளோ தூரம் போச்சு அந்த இது? அது ஸ்டார்டிங் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன்ல இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே. திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணையில் சின்ன சின்ன கடைகளுக்கு ஆரம்பித்தேன். திரும்ப அதிலேருந்து ஒரு மார்ஜின் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி அந்த கடைகளுக்கு போக ஆரம்பித்தேன். அந்த ஒரு சார் என்ன சொன்னாருன்னா, இளவரசி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பேக் பண்ணுங்கள், கொஞ்சம் பாக்ஸில் ஆக்குங்க, இன்ன மாதிரி ஜிஎஸ்டி எடுங்க, உங்களுக்கு இன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் இப்படி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கேட்பேன் நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சொன்னேன்ல, ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலான்னு கேட்டேன் பார்த்தீங்களா. அது மாதிரி யாருக்கிட்ட இந்த இது இருக்குன்னே தெரியாது. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம குறைய போகிறதில்லன்ற நம்பிக்கை. அதனால் நான் அப்படி கேட்பேன். அப்போ அவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. எனக்கு முடிஞ்சால் நான் அதை செய்வேன், இல்லையா அதை எங்கே செய்ய முடியுமோ அவங்கக்கிட்ட கேட்டு அதை புரிஞ்சுக்குவேன் ஒன்று. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர் மார்க்கெட்டு அங்கே சிட்டி சென்டர்னு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பிக் பஸார்னு ஒன்று இருக்குது திருச்சூர் பக்கம். அந்த பக்கம் மார்ஜின் ஃப்ரீகள்லாம் கொடுத்துக்க ஆரம்பித்தேன். அவங்க சொல்லி ஒரு ஆள் சப்போர்ட்டில் அப்போ அடுத்தடுத்த சூப்பர் மார்க்கெட்டாக ஆரம்பித்தேன். திருச்சூர் ஃபுல்லாக ஆச்சு. திருச்சூருக்கு வெளியே ஆரம்பித்தேன். ஸோ வீட்டில் இருந்து நீங்கள் கொடுத்துட்டே அப்படியே கடை பெருசாக ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சரக்கு போட நம்மளுக்கு ஒரு இது பத்தலைன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாஃபை வைப்போம், அதை டெவலப் பண்ண அப்படியே இருந்தது தான். ஓகே. இது எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ பேசிக்காக நீங்கள் வீட்டில் சமைச்சு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி இருந்தெல்லாம் மாறிட்டேன். அதை ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும்தான் வடை சட்டியில் சுட்டது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சின்ன வயசுலேயே பார்த்துருக்கல இப்படி சட்டியில் சுடலான்னு தெரியும், இந்த நமக்கு அடுப்பு வேணும்னு தெரியும். அது எல்லாமே நம்மளுக்காக வரையில் அப்புறம் ஸ்டாஃபை வைக்க ஆரம்பிக்கிறோம். திரும்ப மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவேன். எப்படின்னா இந்த மாதிரி கடைகளுக்கு போவேன். உழைப்பு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம செய்கிற தொழிலை மற்றவங்களுக்கு எப்படி காமிக்கணும், இதை எப்படி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவிலே போய்கிட்டே இருப்பேன். அது ஃபுல்லாக எனக்கு இந்த பிஸ்னஸுக்கு தேவைப்பட்டுச்சு சொல்லலாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் நிறையா கடைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம். ஓகே. அடுத்த லெவல் எங்கே போச்சு ஆஃப்டர் திஸ்? அது அப்படி நிறைய மார்ஜின் ஃப்ரீகள் பார்க்குறேன் சூப்பர் மார்க்கெட்லாம். மார்ஜின் ஃப்ரீன்னா அதோட பேர் அப்படி மார்ஜின் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட்டுன்னுவாங்க. கேரளாவில் இருக்கிறதுனால அந்த பேர். அப்புறமேலுக்கு என்ன செஞ்சேன்னா, அந்த நல்ல டெவலப்மெண்ட் வரையில் நான் நினச்சேன், அதுக்குலாம் கார் ஆயிடுச்சு, வீடாயிருச்சு, 2 வீடு வாங்கிட்டேன், திரும்ப நல்லா இருக்கேன், நல்ல ஒரு என்டர்ப்ரனர் ஆகிட்டுருக்கேன். அப்போ இருக்கையில் கேரளாவிலே சிறந்த தொழிலதிபராக என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. அப்போ எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி என்னோடய யோசனை என்னென்னா, இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனவே விரும்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். அப்போ அந்த டயத்தில் எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டால் என்ன என்ற ஆசை வந்துடுது. ஓகே. அப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னோடய மனசில் அப்பையும் இந்த சிப்ஸு மிச்சரு முறுக்கெல்லாம் தான் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கடை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. சைடில் இந்த கிளாஸ் கவுண்டர் மாதிரி ஃபுல்லாக
2500 ஸ்கொயர் ஃபீட்டும் கிளாஸ் கவுண்டர் தான். ஓகே. அப்போ கஸ்டமர் வந்து கடைக்குள்ளே வந்து பார்க்கையில் இங்கே நல்லா ப்ரெட்டு சூடாக இறங்குறது, முறுக்கு போடுறது, அது மாதிரி உளுந்த வடை பருப்போட சட்னியோட கொடுத்துட்ருக்குது. இப்போலாம் தான் அந்த வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற தமிழ்நாட்டில் இருந்ததுனால எனக்கு அந்த உளுந்து வடை பருப்போட நம்ம உசிலம்பட்டி சந்தை பக்கம்லாம் வைப்பாங்கள்ல, அதை கொஞ்சம் ஹைஜீனாக போட்டு கொடுக்குற மாதிரி ஐடியாவில் நான் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாரை விட நல்ல பேர் வந்துச்சு. பிஸ்னஸும் நல்லா போயிடுச்சுங்க. பிஸ்னஸ்னால் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம்லாம் ஈஸியாக வந்துடும். இது இல்லாமல் நான் கடைகளுக்கு சப்ளை இருக்கிறனால அங்கே ஒரு 18 மாஸ்டர்ஸ் எல்லாம் நின்று அடிச்சிட்ருப்பானுங்க. மரவள்ளி அப்படி ஐட்டம், சிப்ஸு, மிச்சரு, முறுக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைகளுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு. நல்ல பிஸ்னஸ்ன்னு சொன்னால் திரும்பி பார்க்குறதுக்கே நேரம் இல்லாத ஒரு டைம் மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கிற டயத்தில் திடீர்னு நான் மொத வாங்கின காரு திருடு போகுதுன்னு சொன்னால் ஒமினி கார் தான். ஆனால் வந்து அந்த கார் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடு வாங்காததுக்கு முன்னாடியே நான் ஒமினி கார் வாங்கிட்டேன். புது கார் வாங்கினால அந்த ஒரு பெட்டு மாதிரி அதோட அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது போனோன்னே எனக்கு நான் 2 நாள் ஆச்சு அதை நம்பவே என்னது திருடு போச்சுன்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு நம்ம சொல்லுவாங்க வேறு, சூப்பர் மார்க்கெட்டு திருடு போச்சு, என்னோடய நகைகள் 73 பவன் திருடு போச்சு. சொன்ன ஒரு 8 திருட்டுக்கு அப்புறம் என்னால் பிடிச்சி நிற்க முடியல. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலுன்னா நின்றுட்டே இருப்பேன், படார்னு விழுந்துருவேன். சுகர் கம்மியாயிருச்சு, ப்ரெஷர் கம்மியாயிடுச்சுன்னு மட்டும்தான் சொல்லுவானுங்க. அப்போ 6 கொண்டு போய் போடுற நிறைய இதான 6 மாதம் படுத்த படுக்கையாயிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியலை. என் கடையில் வந்து 55 ஸ்டாஃபு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ரெகுலராக நம்ம சப்ளை கொடுக்காதனால நம்ம அது வரைக்கும் கொடுத்துருந்த வியாபாரம் பூரா கரெக்ட் டைம் கிடைக்காதனால நம்ம இடத்த வேற ஆள் ஏறிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி போன பிறகும் திரும்ப சூப்பர் மார்க்கெட்லேயும் கரெக்டாக ஸ்டாக்கு வைக்காமல் பண்ணாமல் கவனிக்க ஆள் இல்லாமல் என் பையன் 6வது படிச்சிட்ருக்கான். 2வது பையன் 1வது கூட சேர்க்கலை. வீட்டுக்காரர் வந்து நல்லா என்னையை பார்த்துக்குவார். ஆனால் வந்து அவருக்கு பிஸ்னஸ்ஸு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கம்மி. அப்படி இருக்கிற ஒரு டயத்தில் என்ன பண்ணுறதுனே முடியாதல திரும்ப வரோம்னா எல்லாமே ஜிப்தி ஆயிடுச்சு. கடையெல்லாம் பூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு. ₹1 வருமானம் கூட கிடையாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் திரும்பி வர மாதம் நம்ம தமிழ்காரங்க முக்கியமாக மதுரை இந்த சைட்லேருந்து வந்திருக்கோம். அதை விட ஒரு பொண்ணு அப்படின்றதுனால எப்படினாலும் இவங்க ஒன்று பண்ணிக்குவாங்க, இல்லாட்டி ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளாம் எப்படி இந்த காசெல்லாம் பார்க்குறதுன்ற மாதிரி. எப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி இருக்கிற டயத்தில் அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஷாப் அடைச்சி கிடக்கு. அப்போ நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கையில் நம்ம தம்பி 6வது படிக்கிற ஒரு அந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டார். 2வது தம்பி சும்மா அங்கே எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அதை போய் பார்த்துட்டு അവൻ சொல்லுவான், ഇവിടെ ആരെങ്കിലും വന്നാലേ നിങ്ങൾ എത്രയും പെട്ടെന്ന് പോയി പട്ടീനെ കടിച്ചോളോട്ടെ. அதாவது அவன் சொல்கிறது என்ன யோசிக்கிறான்னா, வார ஆளை வந்து நீங்கள் நாய் கடிச்சிருங்க, எங்கள் அம்மா பேங்க்குக்காரங்க வருவாங்க. அவன் மைண்டுக்குள்ளே அவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த தோட்டு அவனுக்கு வந்திருக்கு. வர்ற ஆளுகள்லாம் அப்படி சொல்லுவேன், சும்மா நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி. அதோட ஐடியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வர 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 எல்லோரும் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தோடனே சின்ன பெரியவனுக்கு வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அண்ணா வரைக்கும் பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த பிள்ளைங்க 55 ஸ்டாஃப் கடையில் சும்மா நடந்தால் கூட, தம்பி உனக்கு ஹார்லிக்ஸ் வேணுமா இல்லை நூடுல்ஸ் பண்ணித்தரவா அப்படின்னு கேட்டுட்ருக்கிற ஸ்டாஃபுகளுக்கு இடையில் இருந்துட்டு திடீர்னு அது வேணாம் எதுவுமே இல்லாமல் போகிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வார ஆளுக அம்மாவை வயிறாங்க. அப்போ கொஞ்சம் விவரம் வந்துடுதுல்ல 6வது படிக்கையில். அப்போ அவனுக்கு மென்டலி பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அப்புறம் அதுலேருந்து இவங்க எல்லோரும் பார்க்காத ஒரு இடம், ஆனால் வந்து 4 ஆள் பார்க்குற மாதிரி ஒரு இடம் நான் நிற்கணுன்ற ஒரே ஆசையில் நான் மண்ணுத்தி பைபாஸில் ஒரு சின்ன பருப்பு வடையெல்லாம் போடுற மாதிரி ஒரு கடை எடுத்து நானே கொண்டு போய் போட்டு உளுந்து வடை பருப்பு வடையெல்லாம் போட்டு வர்ற எல்லா கோலும் நான் அட்டன் பண்ணுவேன்.
இருந்தாலுமே அன்றைக்கி நம்ப மாட்டாங்க. அதே டயத்துக்கு வந்து வந்து கஷ்டம் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. மேடம் இப்படி ஆயிட்டீங்களே, உங்களுக்கு சூழ்நிலை இப்படி மாறிடுச்சே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறையா வந்து நேரடியாகவே வயிறவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் நீங்கள் இப்படிலாம் வருவீங்கன்னு, ஒரு பொண்ணுங்களை இந்த அளவுக்கு தான் வர முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறையா ஸ்டைலில் எல்லா மாடலும் பார்த்தாச்சுன்னு வைங்களேன். அப்படி இருக்கிற டயத்தில் தான் நம்ம ஒரு கடை நம்ம பிஸ்னஸ் பண்ணி என்னமே சொல்லுவாங்கல்ல, நல்லா பண்ணி பழகினதுனால நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியாஸ்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி பண்ண முடியும். ஆனால் என்னோடய பிஸ்னஸில் நான் என்றைக்குமே தோற்றதில்லை. என்னோடய ப்ராடக்ட்டு தான் என்னை காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். எனக்கு அதில் இருக்க நம்பிக்கை தான் இந்த எல்லா மோட்டிவேஷனுக்கும் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய ப்ராடக்ட்டு தோக்காது. அதை விட அந்த குவாலிட்டி நம்ம கீப் பண்ணுறது, கஸ்டமர் நிறையா இருக்காங்க, அதனால் எனக்கு அவங்கெல்லாம் காப்பாற்றிடுவாங்க. அப்படி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நினச்சிக்கிங்களேன். நல்லா அதனால் வெளியேறி வந்துட்டோம். திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு ஒரு ஷாப்பு கிடைக்கிது, கரண்ட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல். அந்த கடையில் எடுத்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். இது ஆஃப்டர் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் எல்லாம் நடந்து ஃபுட்பாத்தில் நின்று அங்கே இருக்கும்போது தான் இந்த இடத்த ராவுறோம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, நம்மளுக்கு இந்த பக்கம் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் போடுற அளவுக்கு இருக்கும்போது நம்ம இதை ஈஸியாக அந்த மாதிரி வந்துடலான்ற மாதிரி ஒரு ஐடியா. சக்ஸஸ் ஆச்சு ஆண்டவன் செயலில். எல்லாம் அந்த ப்ராடக்டை திரும்பவும் அந்த சிப்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிச்சு. அதை விட என்னென்னா, இந்த கொடுக்க வேண்டிய ஆளுகளை பூரா உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. எல்லாருக்கும் நான் கொடுக்க வேண்டிய எல்லாருமே நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். சார் என்னை நம்பி கொடுத்துருக்கவங்க, அவங்கள ஒரு காலத்தில் ஏமாற்றக்கூடாதுன்றது தான் நம்ம ஒரு ஆசை. அதனால் நம்ம அப்படியே இவங்களெல்லாம் அதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தைரியம், அப்போ பரவாயில்ல அவங்களும் வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்துடுதுல. திரும்ப கேஸு கூட்டு இந்த லோனெல்லாம் எடுத்ததுனால திரும்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த இடத்து மேலே அட்டாச் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஒரு 52 அட்டாச்மெண்ட்லாம் ஒரு இடத்துல இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்தெல்லாம் நான் திரும்ப பிடிச்சிட்டேன். அந்த இடத்துல 52 திரும்ப வந்து பேங்க் லோனு, அது 96 லட்சம் இருந்துச்சு. அதில் பேங்க் லோன் மட்டும் 1,40,00,000 பேங்கில் மட்டும் இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு கன்வெர்ட் ஆகி போயிடுச்சு. டன்னு போகுதுல்ல, அது பாட்டுக்கு அதோட அளவே தெரியாத அளவுக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்க டயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருச்சூர் கோர்ட் இருக்குது, எர்ணாகுளத்தில் கோடதி இருக்குது, அதே மாதிரி டிஆர்டி கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஜப்தி பண்ணுறவங்களை மட்டும் விசாரிக்கிற கோர்ட்டு. இந்த எல்லா கோர்ட்டுமே இப்போதைக்கு இப்படிலாம் கேஸுன்னா ஒரு வக்கீலை விட எனக்கு நல்லா தெரியும். எப்படி பண்ணலாம், யாருக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகளை பார்த்தது. அதே மாதிரி நம்ம போய் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, வக்கீலுங்ககிட்டே நம்ம எப்படி எப்படி பேசினா அது சக்ஸஸ் ஆகும், பேங்கில் என்ன பண்ணால் நடக்கும், இதெல்லாம் வித் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மேம் எனக்கு இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணி கஷ்டம் அனுபவிச்சா வேறு, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ண ஒரு விஷயம் நல்லபடியாக கரெக்டான பாதையில் போய் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, யாரையும் கஷ்டப்படுத்தலை. ஆனாலும் ரொம்ப அன்ஃபேர்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு நியாயமே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. யூஸ்வலாகவே சும்மாவே வந்து எல்லோரும் எனக்கு தான் இப்படி நடக்குதுன்னு ஒரு குத்தம் சொல்லுவோம். இது நிஜமாவே அப்படி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. அதில் எப்படி உங்களால் வந்து அதை ஒரு பாசிட்டிவாக எடுக்க முடிஞ்சுது? இல்லை, நான் வந்து நான் சொன்னல என் கார் திருடு போச்சுன்னு சொன்னல, அந்த திருடு போன டயத்தில் நான் அந்த காருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நான் அந்த காரு வந்து இடுக்கி சைடில் கிடக்கு, உங்கள் காரோட நம்பரு இதானே, அங்கே ஒரு வண்டி கிடக்கு, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போயெல்லாம் இந்த போலீஸ்காரங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நான் போனோம். அப்போ ஒரு 3 போலீஸை கூப்பிட்டு ஒரு காரை கூப்பிட்டு இது மாதிரி அங்கே கார் கிடக்கான்னு போய் பார்த்தா, அங்கே போய் பார்த்தா தெரியும் அப்படி ஒரு வண்டியே இருக்காது. அப்படியே நம்ம அன்ன வரைக்கும் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைடு பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருப்போம். அந்த டயத்தில் வண்டி கிடச்சிருச்சு,
சும்மா நம்ம சொல்லுவோம்ல எலும்பு கூடாச்சும் கிடைக்கணும்னு, அந்த மாதிரி. இது நாங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அது நான் என்னோடய போலீஸ்காரங்க கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த வண்டி நம்பர் தெரியும் எப்படி தெரியும்னு. நான் சொல்கிறேன் சேசிஸ் நம்பரு, என்ஜின் நம்பர்லாம் தானே சொல்லுவாங்க. நான் சொன்னேன் என் வளவியெல்லாம் பட்டு அந்த ஒமினி காரில் வந்து இப்படிலாம் கோடு இருக்கும். நான் சொல்கிறது, நான் இந்த சைடில் உட்காந்துருப்பேன் எப்பயுமே, என்ன அப்படிலாம் இருக்கும், நான் எழுதி வச்சுருப்பேன் அதில். இதெல்லாம் ஒரு முட்டாள் மாதிரியே சொல்லுவேன். எனக்கு இப்போ நான் நினைப்பேன், நான் எப்படி அதெல்லாம் இவ்வளோ அறிவு இல்லாமல் சொன்னேன்லாம் நினைப்பேன். அதை தான் எனக்கு ஞாபகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அதை நினைக்கையில் நம்மளுக்கே தோணும் என்னடா இப்படின்னு. கடைசியில் இந்த வண்டிகளுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தேன். நிறைய அங்கே இருக்குது, இந்த கோர்ட்டில் இருக்குது, மலப்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி ஒரு வண்டி வந்திருக்குன்னுலாம் சொல்லுவாள். அந்த வண்டி அப்போல்லாம் போக அடுத்தடுத்த திருடு நடக்குது. இந்த அல்கெமிஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களை விரும்பி வரும்ன்ற மாதிரி. நான் இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் அடுத்ததுலாம் நான் நினைக்கிறேன், கதவை தட்டுற மாதிரி தெரியும், நம்ம எதுவும் திருடு போதா அப்படி. அது ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், மண்டைக்குள்ளே அப்படியே புழுகோடும்டுவாங்க வேறு, அது மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் என்னது களவாண்டு போயிடும், என் குழந்தைங்கள என்ன பண்ணிடுவாங்களோ, அப்படி ஒரு இது மாதிரி பைத்தியம் மாதிரி நினச்சிக்கிங்களேன். அந்த இது மாதிரி இருக்கிற டயத்தில் இப்படியே பார்க்க அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் யோசிக்கிறேன். ஆனால் வந்து என் கார் திருடு போகும்போது பக்கத்தில் வந்து இண்டஸ் மோட்டோர்ஸ்ன்னு சொல்லி பெரிய ஒரு கார் கம்பெனி, சூப்பர் காருகளாக இருக்கும். ஒமினி வந்து அதில் பாவப்பட்ட காரு தான். ஆனால் வந்து அந்த காரெல்லாம் விட்டுட்டு இதில் வந்து ஏன் எடுத்தான்னே நினைக்கிறேன். அப்போ யோசிப்பேன், திரும்ப வந்து நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன்ல, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்ன தான் எடுத்தாலும் அவன் இதை பூரா விற்கணும்ல, விற்கணும். அதே டயத்தில் அவன் அதுக்கு நேரம் மேலே இப்போ நான் நம்ம மேமாடியில் வந்து என்ன இருக்குது தெரியுமா, ஒரு பேங்க்கே இருக்குது. அதில் எவ்வளோ நகை இருந்திருக்கும், எவ்வளோ காசு இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்னையை மட்டும் பார்த்தானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். இது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளை விழுத்தாட்ட என்ன முடியும்னா அவங்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிறதா. நம்ம எதை காதலிக்கிறோன்ற மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸ்லேயும் நம்ம பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன்மை இருந்திருக்கு. அது எல்லாமே தான் வெளியே என்னோடய உடம்பு முடியாமல் போனதுக்கு காரணம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன், இது எல்லாமே இளவரசி உனக்கு போயிருச்சு, இனி நீ என்ன தொடங்குறியோ அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து நம்ம பிறக்கிறோம் அப்படின்ற ஒரு எப்படியோ ஒரு ஆண்டவனோட கருணை மாதிரி அப்படி ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையுமே விட்டேன், எல்லாம் வேணாம், எதுவுமே வேணாம், போனதெல்லாம் போச்சு, நீ நம்ம இருந்து வந்துடுவோம் சொல்லுவாங்களா, அழிச்சு கிழிச்சுன்ற மாதிரி அப்படி வர ஆரம்பித்தேன். அப்போ வரும்போது கேஸை நான் சொன்னேன், இன்றைக்கி டைம் இல்லை சார், போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும்போது, சார் இன்றைக்கி டைம் இல்லை எனக்கு வேறு, ஏன்னா அதை மீட் பண்ண வேணாம், நானே அதை வேணான்னு வச்சுட்டேன். அந்த நிமிஷத்துலேருந்து தான் நான் பிறந்தேன்னே சொல்லலாம். அது வரைக்கும் நான் என்னால் காப்பாற்ற முடியும், நான் அதை கண்டுபிடிச்சிடுவேன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஏதோ என்னோடய யோசனையில் தான் இந்த மாதிரி மாற்றம் வந்துச்சுன்னு தோணுச்சு. அதை விட்டேன், திரும்ப நான் ஃபுட்பாத்தில் நின்னேன், அதிலேருந்து நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அதில் இருந்தும் நீங்கள் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த நெகட்டிவாகவே இருந்தாலும் அதுலேயே நம்மளுக்கு அது ஏதோ ஒரு இது இருக்குன்னா அந்த செக்டரை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கமே போகாமல் இருக்கு. இப்போ எனக்கு எவ்வளவோ காசு எனக்கு கிடைக்க வேண்டியிருக்கு, யாருமே நானும் கேட்டு போகிறதும் இல்லை. அதை கேட்கையில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த இளவரசியை மறந்துடுவேன், நம்ம சந்திரமுகியில் மாதிரி. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறது, அதை விட்டுட்டு நான் கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போவும் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் அந்த இதை பற்றி யோசிக்கலை, எனக்கு கிடைக்கணும்னு நான் இன்ன வரைக்கும் யோசனையிலே வரல. வேணாம்னே தீர்மானிச்சிட்டேன், அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, இனி அடுத்தது என்ன பண்ணலான்ற மட்டும்தான். ஓகே, அதில் எனக்கு அது சக்ஸஸ் தான் தோணுது. வேறு எந்த இதுவும் இப்போ நீ 10,000 தர்றதுக்கு நான் 10 தடவை நடக்கிறதுக்கு நான் 10 கோடி ரூபா ஓட்டுடலாம் மாட்டிருக்கு, அந்தளவுக்கு. ஓகே, அது போகையில் நம்மளே போயிடும், நெகட்டிவ் ஆகிற மாதிரி தோணுது. ஓகே, இப்போது எனக்கு இதில் வந்து 2 கேள்வி வருது. என்னன்னா, ஒன்று இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, சரி
அண்டு கடன் அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுவும் நம்ம தப்பே பண்ணாமல் இப்படி ஒரு கடன் இதாகிறது. எனக்கு இப்போ நான் அந்த நிலமையில் இருந்தேன்னா எப்படியாச்சும் இங்கேருந்து நான் போயிடணும்னு தான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் திருப்பி அதே இடத்துல அங்கேருந்து போகாமல் அதே திருச்சூரில் அங்கேயே இருந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஒன்று. இன்னொன்று, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா ஒரு சின்ன கடை போட்டிருக்கீங்க பிளாட்ஃபார்மில் இருந்து. அப்போ அந்த ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல எல்லாருக்கும். அதுதான் அதை விட கடனை விட அந்த ஈகோலாம் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆரம்பித்த இளவரசிக்கும் திருப்பி அவ்வளோ இழந்துட்டு ஆரம்பித்த இளவரசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? இல்லை, நான் இருந்த இடத்துலனா என்னை நம்பி கொடுத்துருக்காங்கல்ல, எனக்கு நான் வாங்கியிருக்கேன் கை நீட்டி. அந்த காசை நான் அவங்க பேசும்போதே சொல்லுவேன், நான் சாகலைன்னா என் பையனாச்சு, நான் செத்துட்டா கூட நான் உங்களுக்கு தர முடியாமல் சாக மாட்டேன். அது ஒரு இது. அதை விட நான் செத்துட்டா கூட என் பையன் காசு தருவான், நீங்கள் ஒரு காலத்துலேயே அது தராமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சு சொல்லுவேன். அது எதனால் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு இப்போவும் தெரியாது. அந்த ஒரு தோட்டில் அதான் எனக்கு தோணுச்சு சொன்னேன். அதை மாதிரி அது உண்மையும் கூட. நீங்கள் என்னை நம்பி தந்திருக்கீங்க, ஆனால் நான் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன், நான் தந்துடுவேன்னு. திரும்ப நம்ம இருக்கிற இடத்துல மெயினாக நான் மொத வாங்கின வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் தான் நான் குடியிருந்தேன். அந்த குடியிருக்கும்போது இந்த ஆளுங்கள்லாம் பேசுகிற இது பண்ணும்போது அவங்க வேறு எங்கே போயிடாவுவாங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தா தானே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், இளவரசி இருக்கான்னு. இல்லைன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன பண்ணுறது, அந்த ஒரு பெயினை நம்ம யோசித்து பார்த்தோம்னா அவங்க பக்கத்தில் நின்று தான் நான் என்றைக்கும் யோசிச்சிருக்கேனே தவிர இளவரசி சைடில் நின்று யோசித்ததே இல்லை. அது என்னோடய இதுக்கு சொல்லலாம். திரும்ப அதை விட என்னென்னா, ஈகோன்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. எப்படின்னா, நான் என் பசங்க நிற்கிற இடத்துல அவங்க தெரியாமல், அதாவது என் பசங்களோ என் ஹஸ்பண்டோ இந்த கவலையை பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய ஒரு இதாக இருந்துச்சு. அதை விட என்ன, என்னை பார்க்கணும்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நான் இங்கே தாண்டா இருக்கேன்னு சொல்லணும். இந்த 2 தான். அந்த இதில் ஈகோலாம் எனக்கு பெருசாக தெரியல. சிலப்போ அது தோணாமல் இருக்கலாம், அது என்னோடய குவாலிட்டியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் என்ன ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணிங்களா பிஸ்னஸ் வைஸ்? இப்போது முன்னாடி நீங்கள் எதுவுமே தெரியாமல் அந்த ப்ராடக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் இந்த டைம் உங்ககிட்ட காசுங்கிற ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கும். கரெக்டாக? என்ன தெரிஞ்சாலும் இத்தனை பேரை மேனேஜ் பண்ண ஒரு ஆள், இந்த டைம் இப்போ காசு இல்லாமல் அது எப்படி ஆரம்பிச்சிங்க? என்ன வித்தியாசம்? இல்லை, மேனேஜ் பண்ணுறது ஒரு மேனேஜ்மெண்ட்னு யோசிக்க நேரம் இல்லை, அதான் உண்மை. ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா பேங்க் சைடு இருக்குது, ஆளுங்க சைடில் இருக்குது, வீட்டில் இருக்குது. வீட்டிலன்னு சொன்னால் இது பிரச்சனைன்றது இல்லை, அவங்க அது வரைக்கும் அதை சந்தித்ததில்லை, அந்த சூழ்நிலையை. நானும் சந்தித்ததில்லை. ஆனால் அந்த டயத்தில் என்ன பண்ணலாம்ன்ற ஐடியா மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர வேறு யோசிக்க டைம் கிடைக்கல. எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் சொல்லுங்களேன், அந்த டைமில் இளவரசி காலையில் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சிட்டு அது ஒரு ஏதாச்சும் நாள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்களேன். ஐயோ, ஏதாச்சும் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னா, நான் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். ஒரு 3:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன்னா வடக்குநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது, சிவன் கோயில். அங்கே காலையில் கரெக்டாக 4 மணிக்கு நட திறந்துடும். அது எப்படி சொல்கிறதுனா, சொல்ல முன்னே புல்லரிச்சிரும் அந்த மாதிரி. அங்கே போய் உட்காந்துட்டு இந்த நெய் அபிஷேகம்னு சொல்லுவாங்க, நெய்யாட்டம்னு சொல்லுவாங்க அங்கே. அதை நம்ம இப்படி பார்த்தோம்னா அப்படி ஒரு சிவலிங்கமே இன்ன வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல, அங்கே இருக்கிறவங்களும் பார்த்ததில்ல. அது மேலே இப்படி நெய் ஒழுகிட்டே இருக்கும். அந்த ஒழுகி இருக்கிறது பெரிய வாளியில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவருங்க ஊற்றும்போது அந்த நெய்யை உருகிறத நம்ம பார்க்கையில் நம்ம பிரச்சனையும் இந்த நெய்யோடு உருகி போயிடுது அப்படின்ற மாதிரி நாங்களாம் நினச்சிக்கிறது. அதே மாதிரி நல்லா பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி இருக்கும், காமாக இருக்கும். பெரிய ஏக்கர் கணக்கில் ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம இருப்போம். கூடி போனால் 10-25 பேர் இந்த ஐயர்களோடு சேர்ந்து இருக்கும். அந்த மனம், அந்த நெய்யோட இது ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து வரையில் மைண்டே ரிலாக்ஸாக போகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் அங்கே போட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்படின்னு கேட்டுக்கோங்க, இன்றைக்கி என்னை யார் பிரச்சனை பண்ண வராங்களோ அவங்கள நான் எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்பேன். காலையில் 7 மணி ஆகட்டும் அப்படின்னு, 4 மணிலேருந்து 7 மணி ஆகிறது பயங்கர டாஸ்காக இருக்கும். இன்னும் கொள்ள நேரம் இருக்க மாதிரி தெரியும். அப்படியே இருந்துட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களாம் எந்திரிக்கணும்ல,
அவங்க வரமுன்னே நான் ஃபோன் பண்ணிடுவேன் அவங்களுக்கு. ചേട്ടാ എനിക്ക് ഇന്ന് തരാൻ പറ്റില്ല, നമുക്ക് ഇനി 2 മാസം കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ തരുള്ളൂ, அதாவது இன்றைக்கி தர முடியாது, என்னால் 2 மாதம் முடிச்சுட்டு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. முதல்லாம் நிறையா வசு பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் பற்றில எங்களுக்கு கிடச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அடிச்சிடுவேன். அவங்க தான் என்னை வைவாங்க, அவங்களவே திரும்ப ஃபோன் பண்ணுறது. ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப சொல்லணுன்னே சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே மனசில் ஒரு நம்ம இது பண்ண மாட்டோம், அவங்கள ஏமாத்துற மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோன் பண்ண மாட்டோமே. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் பெரிய ஸ்ட்ராட்டஜி படிச்சுட்டு பண்ணலை, நம்ம இப்படி பண்ணால் அவங்கள விழுத்தாட்டுவோம் நினச்சி பண்ணலை, நம்ம என்னென்ன தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு யோசித்து பண்ணது. அதில் அதான் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அங்கே நின்று அடிப்பேன். அப்போ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சுன்னா 2 மாதம் சொன்னேன்னா 1.5 மாதம் இல்லை 1 மாதத்துலேயே நாங்கள் அந்த பேமெண்ட்டை அடைச்சிடுவேன். அப்போ அவங்க எங்ககிட்ட பேச முடியாத அளவுக்கு ஆகிக்கிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்ப வந்து இந்த கோர்ட்டு கேஸு அது இது, கடை திறக்கணும் 7 மணிக்குள்ளே, கடையை திறக்க போவேன், கொஞ்சம் நேரம் கடையில் இருப்பேன். அதுக்கப்புறம் கோர்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனால் வக்கீலை பார்க்கணும், அது இது, தம்பிக ஸ்கூலுக்கு, சின்ன பையனை ஸ்கூலுக்கு, அப்படி கொஞ்சம் அம்மா வேலை, ஒய்ஃப் வேலை, பிஸ்னஸ்மேன் வேலை, எல்லா வேலையும் சேர்ந்துக்கிட்டு பார்க்கையில் எனக்கு ஒரு நாள் பத்தாதுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு பிஸியில் இருப்பேன். அந்த இருந்ததை விட பயங்கர எனர்ஜி லெவல் மாறுச்சு. நான் தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு கட்டாயம் வருது பாருங்கள். அப்போ வரும் பாருங்கள் ஒரு தெம்பு, இந்த உலகத்தவே சாதிக்கலான்னு தோணும். அப்படி ஒரு யோசனை வரும். அதிலேருந்து ஒவ்வொன்றா அப்படியே ரெகுலராக போய்கிட்டே இருக்கையில் நம்ம முயற்சி பண்ணோம்னு வைங்க, அங்கே வந்து ஆண்டவன் பேச ஆரம்பிக்கும். அந்த பேச்சு உலகெங்கும் கேட்கும்ன்றதான் நம்பிக்கை. நம்ம பேசுகிறத விட பொறுமையாக இருப்போம், ஆனால் செயல்படணும், வேலை பார்க்கணும். இந்த 3ம் பார்த்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். என்னால் ஒரு நாள் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி. ஓகே, இப்போது இது ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பழைய சூப்பர் மார்க்கெட் மாதிரி நல்லா லாபமாக இப்போ போயிட்டு இருந்துச்சுல, ஒரு நாளைக்கு 1.5 லட்சங்கிற மாதிரி சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க. அந்த ஸ்டேட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில்? இல்லை, நான் வந்து இந்த இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கடை கிடைக்கிது, அந்த கடையில் ஆரம்பிக்கிறேன். அட்வான்ஸ் இன்றைக்கும் கொடுக்கல, அவங்க தேவைப்படலை, அவங்க கேட்கல. ஆனால் வந்து அந்த கடையை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கும்போது என் மைண்ட் செட்டுக்குள்ளே தோணுது, நான் நல்லா இருக்கும்போது தான் இந்த திருடங்கெல்லாம் என்னை தேடி வந்தானுங்க. நான் இப்போ நல்லா இருக்கேன், ஒரு ஜஸ்ட்டு சொல்கிறேன், அந்த இருந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன். அப்போ தோணுது. அப்போ சொல்கிறேன், அறியாமல் ஒரு 7 பேர் வச்சுருக்கேன் அப்போ வேலைக்கு. பெரிய கடை போட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த சிச்சுவேஷன்லாம் தாண்டி என்ன சொல்லுவாங்க, பெரிய ஒரு இனாக்ரேஷன் மாதிரி, இளவரசி இங்கே இல்லை அப்படிங்கிற இதிலேருந்து தெரியப்படுத்தணுன்றக்காண்டி எனக்கு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. நாசிக் டோல்லாம் வச்சு என்ன அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரவே கூப்பிட்டு இந்த இனாக்ரேஷன் பண்ணுறேன். பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணி ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்லாம் பண்ணி பண்ணுறேன். அந்தளவுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு கடை தான், ஆனால் வந்து அந்த ஓசனை அப்படி வருது எனக்கு. உங்களுக்கு ஒரு ஆசை, நான் அவங்கள கூப்பிட்டு வந்து இது பண்ணுறதை விட நான் இங்கே இருக்கேன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு, திருச்சூர் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அந்த ஆசையில் பண்ணுறது. அப்படி பண்ணேன். அந்த பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கையில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சு. அப்போ என் மனசுக்குள்ளே இப்படி ஒரு நெகட்டிவ் தோணுது, என்னடா இப்போ நல்லா இருக்குமே, நல்லா இருந்தால் எவனாச்சும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எந்த திருடை என்னை பார்க்குறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. திரும்பவும் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அந்த தோட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தோணுது நான் இன்னும் டெவலப் பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்ம பிஸ்னஸ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறோம்ல, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கோச்சுக்கிட்ட ட்ரைனிங்காக போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கிற டயத்தில் இந்த யாராச்சும் கலெக்ஷன்ஸ் வருவாங்கள்ல, இப்படி வியாபாரி விவசாயிலேருந்து வரேன், பேக்கர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ சொன்னால், சார் அங்கே கீழே சொல்லிடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இருந்துக்குவேன். இதில் நான் போய் சேர்றேன்.
அதாவது என்ன தேவைப்படுன்ற இடத்துக்கு பூரா நானே போய் அட்டன் ஆகிறேன். நான் எங்கெங்கே என் சொந்தம்தான் பெருசு, எங்கள் ஆளுக தான் பெருசு, என்னோடய ஸ்டாஃபுக தான் பெருசு, இது என்னமே நான் இல்லாமல் எதுவுமே இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்போ என்னமோ அப்படி ஒரு யோசனை ஓடுறதுக்கு பதிலாக திரும்ப இங்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இதில் இந்த மாதிரி இடங்களில் நான் போக ஆரம்பித்தேன். சேம்பர் ஆஃப் காமர்ஸு, ஹியூமன் ரைட்ஸு, BNI, அப்படி எல்லா பிளாட்ஃபார்மில் எதில் எடுத்தாலும் இளவரசி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நானாக போய் அட்டன் பண்ணுறேன். அப்படி பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு கஸ்டமர்ஸ் கூடுறாங்க, அதே மாதிரி மவுத்து பப்ளிசிட்டி கூடுது, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ இவங்கள தான் எனக்கு கூப்பிட வேண்டியதாக இருக்குது, வேறு யாருமே இல்லை. ஏன்னா நம்ம ஏதாச்சும் கேட்டு வந்துடுவோம்னு நினச்சி நம்ம ஆளுகள்லாம் விட்டுருவாங்கல்ல. அது ஒரு வழிக்கு நல்லதாக போச்சு. அதுக்கப்புறமேலுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆளுகள்லாம் இனாகுரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி அப்படி நிற்கல என்னென்ன பண்ணுறேன், இந்த மாதிரி யோசனை வர ஆரம்பிச்சு, நல்லா இருக்கேன்ற ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ இந்த பழைய ஒரு ஞாபகத்தில் திரும்ப என்ன பில்டு பண்ணணுன்றதுக்காண்டி நான் இப்படி அன்னைக்கே 80,000 அப்படி கொடுத்து நான் ட்ரைனிங் போனேன். அதெல்லாம் போனோன்னே எனக்கு தோணுது, பரவாயில்ல இளவரசிக்கு இன்னும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அடுத்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எர்ணாகுளத்துலேருந்து வரேன். அப்படி 2வது கடை ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த கடைக்கும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இப்படிலாம் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணிடுறேன். ஏன்னா எதனால் அவரை கூப்பிட்றேன்னா, நான் பண்ணுறது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு தான். வாழைக்காய், பலாப்பழம், மாங்காய், தேங்காய், அது மாதிரி மரவள்ளி, இனிப்பு கிழங்கு, அதே மாதிரி பாவக்காய், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, இப்படி ஐட்டத்திலே தான் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதனால் அக்ரிகல்ச்சர் அவங்க டீமு எங்களை நல்லா சப்போர்ட்டும் பண்ணும், நல்ல ஐட்டம் எங்கே கிடைக்கும் அப்படிலாம். அப்போ அவரவே கூப்பிட்டு அடுத்த கடை இப்போ திருச்சூரில் 6 கடை வச்சுருக்கேன், அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்னு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் படிக்க வேண்டியிருக்கு. இந்த கொரோனா வருது, அந்த கொரோனா டைமத்தில் எல்லாத்துக்கும் நல்ல டைம் சொல்லுவாங்க வேறு, அப்படி ஒரு டைம் கிடச்சிச்சு எனக்கு. அப்போலாம் 1200 1500 கஸ்டமருக்கு கீழே தான் டெய்லி. இந்த 1200 கஸ்டமரே நான் பெருசாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது பெரிய இது ஒரு குவான்டிட்டி மாதிரி. அப்படி இருக்கிற டயத்தில் கொரோனா டைமில் இது எல்லாமே கட் ஆஃப் ஆகி சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க டயத்து மாதிரி வந்துருச்சான். அந்த டயத்தில் என்ன பண்ணோம், நிறைய ப்ராடக்ட்டு நம்ம R&D நடத்துவோம்ல, அது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, அப்போ டிவியில் சொல்லுவாங்க, இந்த குருமிளகு மஞ்சள்லாம் கார்கில் பண்ணுங்க, அப்போ தொண்டை திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஐட்டத்தில் போட்டு எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், சேம்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் போட்டு பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. யாருக்குமே இது இப்படி ஒரு ஐட்டம் பண்ணதில்லையே, அப்படி இப்படி ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு. அப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்டிங், இங்கேருந்து போனால் அடுத்த ஃப்ளாட்டில் கொடுக்கலாம், லிஃப்ட் இதில் கொண்டு போய் கொடுத்தா போதுன்ற மாதிரி அப்படியே ஆன்லைன் ஆரம்பித்தோம். அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ எல்லா ஒரு ஸ்ட்ரகிளிங்குமே என்னோடய எல்லா பாசிட்டிவ் சைடும் என்னோடய பிஸ்னஸ்ஸு கூட்டுறதுக்கான இதாக நான் யோசிச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்க்காச்சு. ஓகே. இப்போது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் அந்த உங்களோட ப்ராடக்டெல்லாம் நல்லா நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த அடுத்த கட்டம் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறையா கம்யூனிட்டி இல்லை இந்த ஈவெண்ட்லாம் போயிருக்கீங்களா, BNI, அதெல்லாம் உங்களுக்கு உதவி எவ்வளோ உதவி பண்ணுச்சு அது உங்களுக்கு? இது நம்ம ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு புக்கில் படித்தது தான். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தோணும். அதாவது நல்லா ஒரு பரதநாட்டியம் தெரிகிற ஒரு பொண்ணு, தமிழில் தான் படிச்சிருக்கேன். அதை நல்லா பார்த்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் போட்டு பெரிய ஒரு ஸ்டேஜு, அந்த ஸ்டேஜில் நல்லா ஆட தெரிஞ்ச ஒரு மேடம், அவங்களுக்கு ஆடுறதா இருந்தா லைட் ஆஃப் பண்ணிட்டா ஆடி என்ன பண்ணுறது, புரியுதுங்களா? அது மாதிரி தான் நான் நல்லா ப்ரொடக்ட் பண்ணுவேன், அதை நல்ல பேக்கிங் பண்ணுவேன், கஸ்டமருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. நான் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம எப்போவுமே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறது. அந்த நெட்வொர்க்கு தான் என்னை அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓகே, நல்ல கதை ஆக்சுவலாக. ஆமாம்.
அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க அண்ட் கம்பெனி இப்போ எவ்வளோ க்ரோத் ஆகியிருக்கு? இப்போ வந்து 140 ஸ்டாஃப்களுக்கு மேலே இருக்காங்க. அதில் வந்து 90% பொண்ணுங்க தான். ஓகே. எல்லாமே எங்களை மாதிரி ஆளுங்க. அவங்களுக்கு வெல் ட்ரெயின்ட் கொடுப்போம். ஆம்பளை மாதிரி சேலரி கொடுப்போம். அதே மாதிரி நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் அவங்க வந்து நின்றுக்குவாங்க. முக்கியமாக நான் பொண்ணுன்றதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இதை எடுத்துக்கிறது நான். எப்படின்னா அவங்க வந்து நான் இருக்கல வா அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு தைரியம் வரும்ல அவங்களுக்கு. திரும்ப எந்த பக்கம் ஆர்டரும் தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா அவங்கள நம்பி கொடுக்கலாம். நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, மார்னிங் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி. இனி ஸ்பெஷலாக ஆர்டர் வச்சா 3 நாள் நுப்பாட்டாமல் கூட அடிப்பாங்க. அப்படி ஹெவியாக அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கும் பெனிஃபிட்டு. அவங்க ஒரு ப்ரேயரில் போலும் நம்மளை யோசிப்பாங்கள்ல, இந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடச்சா எங்களுக்கு பெட்ரு அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் சேலஞ்சும் ஏற்றெடுப்போம். பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இந்த மாதிரி இத்தனை அடை போடணும், இத்தனை வடை போடணும், அதை இந்த மாதிரி பாக்ஸில் போக்கணும், எப்படி வேணாலும் செய்வோம். லைவாக பலாப்பழத்தில் நம்ம கட்லைட்டுன்னு சிக்கன் கட்லைட்டு மாதிரி இருக்கும், பியூர் வெஜ்ஜு. ஆனால் வந்து இதை வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பியூர் வெஜ்ஜுனாலே அலர்ஜி மாதிரி யோசிக்கிங்க. அவங்களே சொல்லுவாங்க சூப்பராக பண்ணுறேன்னு. அது மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் கொடுப்போம். இந்த இதுக்கு இத்தனை அளவு போடணும், அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொடுத்துட்டு அதில் டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஓகே. ஒரு ஒன்றுக்கு இவ்வளவு வேணும்னா அந்த ஐட்டம் கொடுத்துட்டே இருக்கணும். அது வந்து சூப்பர்வைசரு, ஹெச்ஆர், மேனேஜரு, பில்லிங், அதே மாதிரி அக்கௌண்ட் செக்ஷன். அப்படின்னா அவங்க போடுற சரக்கு அப்போயே அங்கே சூப்பர்வைசர்லேருந்து அக்கௌண்ட் செக்ஷனுக்கு தன்னால் அந்த லேப்டாப்பில் மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸ் ஆயிரும். அப்படி பண்ணி 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 கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து தான் பண்ணுவோம். எனக்கு போட தெரியும் சரக்கு நல்லா. அதை வந்து நான் கரெக்டாக பார்க்குறத விட ஒரு ஆளை வச்சுன்னா இப்போ உங்களை மாதிரி ஒரு பையன் வந்து இப்போ 1 கிலோ இதில் எனக்கு கையளவு தான் தெரியும் ஃபஸ்ட்டு. அப்போ நான் இந்த கையில் அள்ளி போட்டுருவேன். 1 கிலோவை கொடுத்துட்டோம்னா இத்தனை அளவு இதில் போட்டிருக்குன்னு நீங்கள் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் நான் 250 கிராம் எடுத்துருக்கேன்னா அந்த 1 கிலோவை நிறுத்தா போதும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் எழுதி அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தோடனே என் பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. நான் இல்லாமவே என்னோட பிஸ்னஸ் இப்படியே போய்கிட்டே இருக்குது நல்லா. ஓகே. இந்த சிஸ்டம் பற்றி உங்ககிட்ட நான் நிறையா கேள்வி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போது 2 நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க, ஆனால் அதில் நிறையா ஒர்க் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கரெக்டாக சொல்ல எனக்கு தெரியாது. நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களே நான் எனக்கு இப்படி தான் முடியும்னா அதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்லி கொடுப்பேன். அதை ஒரு தடவைக்கு பண்ணால் இப்போ ஒரு 10 வட்டம் ஒரே டீம் ஒரே ஒர்க்கு பண்ணிட்டாங்கன்னா அந்த சேஞ்சு வருதில்ல, 10 கிராம் 20 கிராம் அது தண்ணியில் வருதா, சீனி போடையில் வருதா, இல்லை அந்த ஊற்றி போடையில் வருதா, இப்படி பண்ணி கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு 10வது தடவை அதை சிஸ்டத்துக்குள்ளே கொடுத்துருவோம். அந்த எந்தது வந்தாலும் பார்க்குற மாதிரி. எப்படின்னா நம்ம பண்ணுறதெல்லாம் சிலப்போ தண்ணி ஏறுன டயம் இருக்கும் பலாப்பழத்தில், பலாக்காயிலாம். அதே மாதிரி வாழைக்காயிலையும் ஒவ்வொரு டைமில் பல குணம் காமிக்கும். ஒவ்வொரு வாழைக்காய்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு ஒரு வயசு இருக்குது. அந்த டயத்துலேயே பண்ணால் தான் அந்த சிப்ஸ் அதே மாதிரி கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பீட்ரூட்லேயே 10 வகையான பீட்ரூட் இருக்குது. நம்ம வறுக்கிற பீட்ரூட் வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கும்போது நிற்கிறவங்க வந்து ஸ்மூத்தாக அதே மாதிரி ஹாப்பியாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் எங்கள் கம்பெனியே அப்படி தான். அண்ணா பார்த்தா அவங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரியே தெரியாத அளவுக்கு அவங்களவே கூப்பிட்டு போய் கரெக்ட் பண்ணுறது. ஓகே. அதான் என்னோடய படிப்புக்கான குணம் கிடச்சிது. இந்த ட்ரைனிங் போகிறேன்ல, ஓகே, அந்த ட்ரைனிங்கு. அதை விட நம்மளும் நம்ம பிஸ்னஸில் இருக்க இஷ்டம் எல்லாத்தையும் கலந்து வரும்போது அது பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போது நான் உங்களை பற்றி பார்க்கும்போது இல்லை அஸ்வதி ஹாட் சிப்ஸை பற்றி படிக்கும் போதே ஒரு ஆல்மோஸ்ட் 15 கண்ட்ரீஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அண்ட் நிறையா ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்காது, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும் ஜென்ரலாக இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ்? இல்லை புதுசாக ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்கனாலோ அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணணும்? எக்ஸ்போர்ட்டிங் மார்க்கெட்னால் என்ன? ரொம்ப கஷ்டமா, இல்லை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா?
என்னை பொறுத்தளவுக்கு எக்ஸ்போர்ட்டிங் மார்க்கெட்டிங் நான் வந்து பெருசாக ஒன்றும் ஐடியா போட்டு பண்ணலை. எப்படின்னா அந்த கொரோனா டைமில் நான் வந்து ஜோஸ்டாக்குன்னு ஒன்றில் நிறையா இப்படி பேசியிருப்பேன். அதே மாதிரி நிறைய வீடியோஸு வந்துருந்துச்சு அந்த அனுசில். அப்போ பெரிய வீடியோஸை குட்டி குட்டி வீடியோஸாக போட்டு அவங்களே அதை டெவலப் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் எப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் நிறையா கிடைக்கும். அந்த டைமில் நம்மளை விட வெளிநாட்டில் தான் யூடியூபுக்கு பேரும் பிரசஸ்தி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஆளும் என்னை கூப்பிட்டு மேடம் நீங்கள் சிப்ஸில் நல்லா போடுறீங்கன்னு சொன்னாங்க, எப்படி போடுவீங்க? அப்போ நான் சொல்லுவேன், நான் சாம்பிள் அனுப்பி விட்றேன் சார், உங்கள் அட்ரஸை கொடுங்க, நான் அனுப்பி விட்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த பேமெண்ட்டு அந்த வேலைப்பாடெல்லாம் நம்ம யோசிக்காமல் பண்ணுறது, அதை வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டு மாதிரி திரும்ப ஆர்டர் வரும், 100 கிலோ வரும், அப்புறம் கண்டெய்னர் வரும், டன்னு கணக்கில் வரும். அப்படி தான் பிஸ்னஸ்க்கு ஓடுதே தவிர நம்ம பெரிய ஐடியா போட்டு நான் இந்த மாதிரி இவரை எலோன் மஸ்கை பார்த்தேன், சீஃப் ஜோசப் அவரை பார்த்தேன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாமே அந்த இதிலேருந்து எனக்கு பாஷையே தெரியாது. சில ஹிந்திக்காரங்கெல்லாம் பேசுனாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ கால் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் இப்படி பார்த்தீங்களா, இதுக்கு ரேட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி கொஞ்சம் அவங்களுக்கு புரியும். சிலவங்க சப்போர்ட்டு கொடுப்பாங்க. அப்புறமேலுக்கு அந்த ஆர்டர் எடுக்கிற டீம் தான் எனக்கு வேலை. அப்புறம் MBA ஸ்டூடெண்ட்டு BBA ஸ்டூடெண்ட்டெல்லாம் நம்ம நிறைய வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி அப்புறம் பிஸ்னஸ் ஆயிடுதுல. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு நம்ம தேவைப்படுது. அது எந்த பாஷைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிடுறது. அது தெரிஞ்சில்ல, நம்ம ப்ராடக்டில் உள்ள நம்பிக்கை தான் அது பூராமே வருது. அப்படியே டெவலப் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியாக ஆரம்பித்தேன். லண்டன்லாம் பண்ணால் அவங்களுக்கு மலையாளம் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு ஆள் குழலப்பம்னு ஒரு ஐட்டம், அந்த நீட்டமாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பேன். அந்த ஐட்டம் வந்து யாருமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா தொட்டா அப்படி நொறுங்கிடும் அது. அந்த மாதிரி ஐட்டத்தை எப்படி பண்ண முடியும்னு அவர் கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஐட்டம் வேணும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள், நாங்கள் அது மாதிரி செய்கிறோன்னு. நாங்கள் என்ன பண்ணுறோம், எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பூரா எடுத்து ஒன்றா செப்பரேட்டாக அந்த இதில் பத்தி குச்சி வருது பார்த்தீங்களா, இப்படி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க உருண்டையா, பார்த்துருக்கீங்களா? ஒரு சாதாரண பெட்டி கடையெல்லாம் தொங்கியிருக்கும். அந்த மாதிரி இந்த குழாவில் உள்ளே போட்டு ஒட்டி தனித்தனியாக ஒட்டி உருண்டையாக்கி பெரிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு அமுக்கி டைட்டாக போட்டு கொடுத்தோம். உடையாமல் லண்டன் போய் சேர்ந்துச்சு. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி உபயோகிச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எப்படி இது உடையாமல் இருக்குன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, வேறு வேலையே இல்லை. இது உங்களுக்காக பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. மோர் தேன் பிஸ்னஸை விட இது அங்கே போகுமா போகாதான்னு உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தில் நீங்கள் பண்ணீங்களா? ஆமாம், நானாக பண்ணுறது தான். அதில் வந்து என் பசங்களை அம்மாவுக்கு பைத்தியம்லாம் சொல்லுவான் என் பையன். ஆனால் இப்படி கேட்க வரும்போது இப்படி ஆளுங்கள்லாம் வருவாங்கல்ல, லண்டன்லேருந்து வந்தவங்க இப்படி வந்து நம்மளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, மேடம் அப்போ இதை பண்ணுறீங்க அப்படின்னு வானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது. நம்ம இன்னும் அந்த பழைய டச்சில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஹேண்ட்மேடு, தனி தேங்காய், வேறு எந்த மாடலும் பண்ணாதனால அவங்களுக்கு வந்தோடனே அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கையில் அதே டேஸ்ட்டு கிடைக்கிது. திரும்ப வந்து ஒவ்வொரு ஊருக்கும் படிக்க விடுவோம் ஒவ்வொரு ஆளையும். இப்போ உங்கள் மலையாளிகளை சொல்லுவேன் நானுங்க, அந்த ஊரில் எப்படி இருக்குது தம்பி பாரு, சூடாக இருக்கா இல்லை இப்படி கூலாக இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம சிங்கப்பூரில் நம்ம அல்வா போகுது, அது வந்து நம்மளுக்கு 6 மாதம் டேட்டு தான் கொடுக்க முடியும். அதே அல்வாவை கனடாவில் கொடுத்தோம்னா 1 வருஷம் இருக்கும் குறைஞ்சது. ஏன்னா அவங்க -டிகிரி கீழே இருக்குது. அதில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹீட்டு வந்து கதை பேசுன்ற மாதிரி அந்த எண்ணெயோட பேச ஆரம்பித்தா அந்த இதுக்கு வேல்யூ கம்மியாக போயிடும். அதே டயத்துக்கு அந்த ஊரில் பண்ணையில் இப்போ சிப்ஸாக இருந்தாலுமே அங்கே 1 வருஷம் டேட்டு கொடுக்கலாம். அதே டயத்துக்கு சிங்கப்பூர் 1 மாதம் கொடுக்க முடியாது. ஹீட்டு பயங்கர ஜாஸ்தி. அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசம் இருக்குது. கேட்போம், விசாரிப்போம், அதை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். திரும்ப நம்ம இதுக்கெல்லாம் கொடுத்து விடுவோம். நம்ம டெஸ்ட்டுக்கு மைசூர்
இந்த இதில் டெஸ்ட் பண்ணி இது எத்தனை நாளைக்கு இருக்கும், இதோட ப்ரொப்போர்ஷன் எவ்வளவு, இது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் அந்த எக்ஸ்போர்ட்டில் புக்கில் எழுதணும்ல, கதை பேச முடியாது அதில். அப்படி பண்ணி அதை டெவலப் பண்ணிடுறது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு குட்டி கடையாக போட ஆரம்பிச்சு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த கேனடாவில் இந்த வெதர் இருக்குது அவ்வளோ பேசுகிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்று வந்து கேட்டு கேட்டு படிக்கிறது ஒன்று இருக்கும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு இப்போ இந்த மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்காகவே எம்ப்ளாயீஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணுவீங்களா? அது யார் உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க? இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் படிச்சுப்பீங்களா இதெல்லாம்? எப்படி இப்போது கேனடாவில் இந்த மாதிரி வெதர் இருக்குது அந்த மார்க்கெட்டை கேட்பேன் நான். இப்போ நீங்கள் யாருக்கிட்ட கேட்பீங்க? இப்போ வந்து நம்மளுக்கு நிறையா இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நிறைய ஆளுங்க எங்களோட பேசுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்போம். திரும்ப வந்து பார்க்க சொல்லுவோம். நம்ம பசங்க இருக்காங்கல்ல வேலைக்காரன், அக்கௌண்ட் செக்ஷன் இப்படி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள கேட்க சொல்லுவோம். திரும்ப வந்து இதில் வெக்கமெல்லாம் தேவையில்லையே தம்பி, அங்கே என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியே முதலாம் எத்தனையோ ஃபெயில் ஆகிருக்கு. அதெல்லாம் பாஸ் ஆனது மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது, ஃபெயிலியர் ஆனது நிறையா இருக்குது. அதெல்லாம் அப்புறம்தான் பாஸ் ஆகிறது. ஓகே, இன்றைக்கி அப்போ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம்? நம்ம வந்து 360 ப்ராடக்ட்டுக்கு மேலே பண்ணுறேன். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து 15 ப்ராடக்ட் தான் பண்ணுறேன். ஓகே, அது ஏன் அப்படி அங்கே டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி? இல்லை அப்படி இல்லை, இந்த எப்படி வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவாக எவ்வளோ வேல்யூவாக நிற்கிதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதில் மெயினாக என்னென்னா வாழைக்காய் சிப்ஸில் எதுவுமே போட தேவையில்லை, பழத்தில் போட தேவையில்லை. அப்படி நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ணாமல் இந்த கடச்சக்கான்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து பிரெட் ஃப்ரூட்டுன்னு பேர். அப்படி இருக்க ஐட்டத்தில் வந்து எதுவுமே தேவையில்லை, எல்லாமே ஆர்கானிக் ஸ்டைல்லே போகும். தேங்காய் எண்ணெயில் நல்லா மொறுன்னு வறுத்து உப்பு போட்டாவே போதும்ன்ற மாதிரி அப்படி ஐட்டமாக தான் போடுறோம். அதில் 15 ஐட்டம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது 12 இருந்துச்சு, இப்போ தான் 15 ஆச்சு. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ 320 ஐட்டம் கிட்ட வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கீங்களா? இப்போது புதுசாக ஒருத்தவங்க சிப்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த பாயிண்டில் நான் சிப்ஸ் ஓகே இது போதும் அடுத்த ஐட்டம் நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது எப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும்? இல்லை நீங்கள் எப்படி அதை யோசிப்பீங்க? நம்ம வந்து R&D நடத்திட்டே இருப்போம். அது எப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எப்படின்னா, நம்ம இது இருக்குல்ல ராகி, மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட் நிறையா நடந்துகிட்ருக்குன்னா நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு இதை என்ன சொன்னல, அன்னைக்கு இருந்த அதே பைத்தியம் தான் இன்றைக்கும் இப்போவும் அந்த எண்ணெய்க்குள்ளே வறுத்துறது தான் உண்மை. அதை நம்ம எப்படி பண்ணால் தோசை மாவு மாதிரி அரைச்சி ஊற்ற முடியுமா, மாவாக கரைச்சி ஊற்ற முடியுமா, இப்படி ஊற போட்டு அரைக்கணுமா, இப்படி பண்ணி 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 கொள்ளது தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டு கிடைக்கும் இதுதான் ஃபினிஷு அப்படின்றது. அதை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம ப்ராடக்டாக ஏற்றிக்கிறோம். அதை வந்து ஈஸியாக இல்லை, அது வந்து நம்ம தமிழ்நாடு டச் இருக்கிறதுனால தான் அப்படி வருதுன்னு எனக்கு தோணுச்சு. நம்ம எப்படி தோசை மாவு போடுறோம், நம்ம எப்படி இது பண்ணுறோம், அந்த பணியாரத்துக்கு எப்படி போட முடியும், அதவே இனிப்பு பணியாரமாக போட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றா யோசிக்கிறது தான். அது எது போட்டால் கஸ்டமருக்கு பிடிக்குன்றதும் யோசிக்கணும். அதை கொண்டு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டோம்னா அது ப்ரொடக்டாக மாறிடுது. அப்புறம் அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நான் சொன்னேன்ல 10 நாள் 15 நாள் ட்ரைனிங் பண்ணி அதை ஒவ்வொரு புக்காக அனலைஸ் பண்ணி சாஃப்ட்வேரை ஏற்றிடுவோம். அந்த சாஃப்ட்வேர்லேருந்து தான் அவங்க சொல்லுவாங்க என்ன இத்தனை எடுங்கன்னு ஒரு அடித்து இன்றைக்கி எனக்கு இவ்வளோ ஆர்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடித்து பார்த்தா மாவு இவ்வளோ போடணும், எண்ணெய் இவ்வளோ ஊற்றணும் அப்படி சொன்னால் அதை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க பசங்களே. அப்போ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு சிப்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். சிப்ஸில் வந்து வேலை கம்மினா நான் சொன்னல ஒன்றுமே இல்லை, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது அப்படி தான். அதே டயத்துக்கு வந்து குழலப்பம்னு சொல்லி நீங்கள் காமிச்சிங்களா, அதவே சொல்கிறேன். குழலப்பம்ங்கிறது வந்து அங்கே இருக்கிறதுலே பெரிய டாஸ்கான ப்ராடக்ட்டு, யாருக்குமே ஈஸியாக பண்ண முடியாது. அந்த பண்ண முடியாத ப்ராடக்டை வந்து பழைய காலத்து, அதாவது நம்ம ஒரு 1940 வர்ற ஆளுங்க தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, கையிலே பண்ணுவாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்க அதே ப்ராடக்டை அதே மாடலில் இப்போ எப்படி பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வர்றது, அந்த யோசனை வருது. அப்போ என்ன பண்ணலான்னா அதே டேஸ்ட்டும் கிடைக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த குவாலிட்டி இருக்கணும், எல்லாமே அப்படியே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், அப்படி ஆளுகளை கனெக்ட் வந்து நம்ம ட்ரைனிங் மாதிரி நம்மளும் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம்.
எடுத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து எப்பயுமே அவங்களுக்கு கணக்கு சொல்ல தெரியாது. இந்த பழைய ஆளுகளுக்கு எப்பயுமே இப்போ நான் அந்த இதில் தான் சொன்னேன், இந்த மாதிரி மாவு அள்ளிட்டோம்னா அந்த மாவை நிறுத்துப்பார் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த 10 கிலோ மாவுக்கு இத்தனை கிலோ வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் தான் போடணும், அத்தனை வெள்ளைப்பூடு போடணும், இத்தனை எள்ளு, ஜீரகம், உப்பு, என்ன தேங்காய் இத்தனை அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருவோம். அந்த கணக்கை வந்து 6 சூப்பர்வைசர் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே பெரிய அண்டாவில் தண்ணி கொதிச்சுட்ருக்கோம். இந்த 5 பேர் ஒரு டீமு. அந்த 5 பேர் டீமில் எப்படி பண்ணுவோன்னா, ஒரு ஆள் மாஸ்டர், செகண்ட் மாஸ்டர், அந்த 2 பேர், இந்த 3 பேர் வந்து ஸ்டெப்பினி. அப்படி தான் சொல்கிறது. அப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த தண்ணி கொதிக்கிறதை எடுத்து ஊற்றுறது, இந்த சூப்பர்வைசர் இதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த இதெல்லாம் தண்ணியை ஊற்றுறது பண்ணுறது, அதை எப்படி அரைச்சிட்டு வர்றது, இந்த கொண்டு வந்து போடுறது எல்லாமே இந்த மெயின் மாஸ்டர் பார்த்துக்கிட்டே தான் இருக்குன்னு செய்ய தேவையில்லை. அப்போ இவங்களுக்கு சும்மா வெங்காயம் அரைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க அரைச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு மைண்டே ஃப்ரீயாக கொடுப்போம். எல்லாருக்குமே வேலை பார்க்குறவங்கள மைண்ட் ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஃப்ரீயாக வந்து அரைச்சிட்டு வந்து அந்த மாவை போட்டு அவங்க பாட்டுக்கு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி போடுவாங்க. ஆனால் வந்து பயங்கர கவனமாக பண்ணணும். அதை நல்லா கொதிக்க தண்ணி அதில் ஊற்றணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறொரு இந்த 3 மாதம் இருக்காங்கள்ல ஸ்டெப்பினிகளில் ஒரு ஆள் அந்த கரண்டியை விட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அது ஒரே மாதிரி வரும். புட்டை விட மேலேயாக இருக்கும், பயங்கர டைட்டாக இருக்கும் இந்த மாவு. அப்போ இந்த 3 பேர்த்தில் அந்த செகண்ட் ஸ்டெப்பினின்ற மாதிரி அவங்க வந்து இதை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து இப்படி உருட்டி இப்படி வைப்பாங்க. வச்சுட்டு இவங்க என்ன பண்ணால், ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி பெரிய இதாக இருக்கும், அந்த இதில் போட்டு மூடி வச்சுருவாங்க. இதில் நீராவி படக்கூடாது. இந்த மேலே மூடி வைக்கிறதுனா இலை தான் மூடணும். அப்படி மூடி அதில் அப்புறம் அந்த தண்ணி படாமல் பார்த்துக்கிறேன். அது வந்து இந்த மேலே இருக்கால் சும்மா உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அது மாதிரியே கிச்சிக்கிட்டா அது இதில் கீடுட்டாண்டுக்கு இருப்பாள். வேறு ஒன்றுமே அவளுக்கு வேலையே கிடையாது. அப்புறமேலுக்கு இவங்கெல்லாம் உருட்டி வச்ச பிறகும் வேறொரு இந்த 3 பேர்த்துலேயும் கொஞ்சம் திறமை கம்மியானவங்க, வயசானவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எங்ககிட்ட. அவங்கள என்ன பண்ணுவோம், ஒரு முறுக்குக்கு இத்தனை கிராம்னு இருக்குது, 38 கிராம்னு சொல்லி ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை, 38 மட்டும் பார்த்தா போதும், அதை மட்டும் கவரில் போட்டு. அப்போ எல்லாம் போட்டு வச்ச பிறகு எண்ணெய் சூடேறிட்டுருக்கும், இவங்க போட்டுட்ருப்பாங்க. இந்த 5 ஆளில் ஒரு ஆள் அந்த கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த இதை எப்படி போடுறோம்னு. அப்புறமேலுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த அப்புறம் இந்த 2 டீம் இருக்குல்ல, பெரிய மாஸ்டரு, செகண்ட் மாஸ்டரு, இவங்க 2 பேர் தான் இந்த இதை வச்சு இழுப்பாங்க. அந்த 2 பேருக்கு நல்ல பாட்டெல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தாக, கவனமே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இடம் கரெக்டாக இருக்குது. இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம அதை ஒரு லெவல் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு பேப்பரை, இந்த பேப்பர் அளவுக்கு வந்தால் நிப்பாட்டிக்க, அது அவங்களுக்கு மண்டையிலே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கரெக்டாக 6 இன்ச் இருக்கும், அந்த 6 இன்ச்சில் கரெக்டாக வெட்டி கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை மட்டும் உருட்டி கம்பில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு திருவாங்க. இந்த பொண்ணு எடுத்து போட்டுரும். எல்லாமே எடுத்த பிறகும் அடுக்கி வச்சுருப்பாங்க. மறுநாத்து காலையில் தான் இதை பேக் பண்ண முடியும். பெரிய ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அந்த கண்டெய்னரில் இதை பூரா அடுக்கி வச்சுட்ருப்பாங்க. காலையில் வரோம்னா இந்த ஆயிலெல்லாம் தேங்காய் ஃபுல்லாக கீழே வந்திருக்கும், ஒரு சின்ன ஒரு கேபின் மாதிரி வச்சு. அதிலேருந்து அப்படியே காலையில் எண்ணெய் மோச இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ போட்டீங்கன்னு காலையில் அந்த பேக் பண்ணுற பொண்ணு வந்து கொடுத்துருவா. ஆனால் வந்து அது கரெக்டாக அக்கௌண்ட்டாக இருக்கும். வேணா ஒரு 1 குட்டாளி குறையும், 2 குறையும், அப்படி தான் வருமே தவிர அந்த இதில் மிஸ்டேக்கே வராது. ஏன்னா இடம் கரெக்டு, போடுறது கரெக்டு, கொடுக்கறது கரெக்டு, கணக்கு வந்து சாஃப்ட்வேரில் ஏறிடுது. இந்த இத்தனை கடைக்கு நம்ம இப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பெரிய இதாக யோசிச்சா அப்படிலாம் தோணலாம். நாங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமவே அது கணக்கு கொண்டு வரதுன்றது தான் உங்களோட வேலையாக என்னோட வேலையாக இருக்கும். ஓகே. ஆனால் இது என்னன்னா, இது நீங்கள் வேற எங்கேயோ பார்த்துமே கற்றுக்க முடியாதுல்ல, உங்களோட தனி ப்ராப்ளம் இது, நீங்களா யோசிச்சு அது எல்லா பிஸ்னஸுக்குமே அது ஆப்ட் ஆகும். ஒவ்வொரு ஆளுக்கு. ஆனால் வந்து ஒரு ஆள் கருத்தாக பார்த்துக்கணும், ஒரு ஆள் வந்து அதை கவனமாக எடுத்து கொடுக்கணும். இது எல்லாமே கரெக்டு தான், சிஸ்டம் தான். அதை நம்ம அதை பார்க்குறோமா என்னண்டு அந்த சாயங்காலம் வந்து அந்த பார்க்குறா பாரு, அந்த சாஃப்ட்வேரில் கொடுக்குறா பாரு, அவள் வந்து கணக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாள். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ சேலரி, நீங்கள் தான் மாஸ்டர்னால் நீங்கள் ஒரு 25 கிலோ மாவு போட்டிருக்கீங்க,
நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ சேலரின்னு ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு மாதத்தில் பார்க்கையில் நீங்கள் இந்த மாதம் இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கலான்ற இது. அப்போ அவங்களுக்கும் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க முடியும். நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், எனக்கு அப்படின்னா எனக்கு இவ்வளோ சேலரி வரும்னு அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிது. இன்னும் நான் பார்க்கலான்ற ஒரு ஆசையும் வருது. இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். சிஸ்டமோட வார்த்தையில். இப்போது இந்த சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து இப்போது மெக்டானல்ட்ஸ்னு ஒரு இது சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து அந்த பர்கர் யூஎஸில் இதே டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ஜப்பான்லேயும் டேஸ்ட் இருக்கும். இது எதனாலனா அவங்களுக்கு அந்த சப்ளை செயின்லேயே வந்து ஃபுல்லாக மெஷின்ஸ் வச்சு இருக்கிறதுனால அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 40,000 லொக்கேஷனில் இருக்காங்க. ஃபுல்லாக மெஷினே எல்லாமே பார்த்துக்கும். ஆனால் நீங்கள் இன்னுமே நிறைய இடத்துல அந்த ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? இல்லை, இதில் மெயினாக என்ன தெரியுமா, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து வெவ்வேறு டேஸ்ட்டு கொடுக்குறது. எப்படின்னா நம்ம இந்த நான் சொன்ன இதவே நம்ம எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டால் நம்ம அந்த பண்ணுறது வந்து அந்த குவாலிட்டி தான் ஆளுகளுக்கு ஆசை. ஒவ்வொரு ஐட்டம் பார்த்துறீங்களா, மஞ்சட்டியில் மீன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு எல்லாம் நம்ம டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு, என்னென்னமோ பண்ணிட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த மீன் குழம்புக்கு அடிக்ட்டு தான் எல்லாருமே. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மஞ்சட்டி வாங்குவாங்க, எல்லாமே அதே மாதிரி அந்த டேஸ்ட்டு மாதிரியே தான் நான் இப்போ கொண்டு வர்றது. இப்போன்னு இல்லை, நான் பண்ணுற அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுறது ஹெல்த்தியாக எவ்வளவு ஜென்யூனாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கிட்டு போகலாமே. இந்த 5 டீமவே என் கடையில் 10 டீமு ஒரே டீமில் ஒர்க் பண்ணுது இதே மாதிரி. இதில் நான் ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். 5 டீம் நீல உங்களுக்கு 25 பேர் முடிஞ்சிருது. அந்த 5 டீமும் போடுற சரக்கும் நம்ம விற்றுறோம். அப்போ இதை சொல்லையில் நம்ம வந்து அதை கூட்டிக்கிட்டு போனால் போதும். நம்ம இப்போ இது ஒரு கணக்கு, அதை டெவலப் பண்ணையில் +5 அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போது உங்கள் பிஸ்னஸ்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. இப்போது ஹெச்ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ் ஒரு இதாக இருக்கும். இதில் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவையாக இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், இது இல்லைன்னா பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரினா? எல்லாமே தேவைப்படும். ஓகே. ஒன்றுமே விட முடியாது. எப்படின்னா குவாலிட்டி செக் இருக்கணும், அது இல்லாட்டி மிஸ்டேக் காமிக்கும். அது மாதிரி அதே பொருளை வந்து நம்ம நல்லா பேக்கேஜிங் அது மஸ்ட்டு. அதே டயத்தில் 3வது வந்து நம்ம கடையில் வந்து அந்த இது மாதிரி பண்ணுறோம்ல, டெவலப்மெண்ட் இன்னது இன்ன இடத்துல இருக்கணும், அதுக்கு ஒரு பொசிஷன் மேக்கிங், அதை வந்து எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும், கஸ்டமர் பார்க்குற இடத்துல எப்படி தெரியணும், கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும். அப்படி தான் அதோட சிஸ்டம். அப்போ கொடுத்தா தான் அவங்களுக்கு வர்ற அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கு பயம் இருக்காது. அதே சமயத்தில் ஸ்டாஃபுகளுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா என்ன மாதிரி வருவாங்க, இப்போ இந்த இது போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி இது வருது, நம்ம நெக்ஸ்ட் லெவல் இப்படி போய்கிட்டு இருக்கோம், நம்மளோட பிஸ்னஸ் இவ்வளோ க்ரோத்தில் இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணலாம், உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மெசேஜ். அது மெயின் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் தேவையான ஒரு பொருள். நம்ம எப்படியுமே முங்க போகிற கப்பலில் எவனுமே இருக்க மாட்டான். அந்த கப்பல்லேருந்து நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குன்னா எல்லாருக்குமே அதில் இருக்க பிடிக்கும். அது மாதிரி தான் இதில் ஸ்டாஃபு தான் மெயின். நம்ம நினைக்கிறோம் நம்மளால் எதுவுமே முடியாது. அப்போ அந்த ஸ்டாஃபுக்கு பண்ணும்போது அவங்கள டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தேவை அதைத்தான் மெயினாக யோசிக்கணும். லீடர்ஷிப் அந்த குவாலிட்டி ஃபஸ்ட்டாக இருக்கணும். திருப்பி வர்ற கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வரணுன்னா, இப்போ வர்ற கஸ்டமருக்கு எனக்கு இன்றைக்கி டேர்ன் ஓவர் தான் மெயின் தீமுன்னா நம்ம அதை யோசிக்கவே கூடாது. ஒரு கஸ்டமர் தான் பெருசு. அதான் சொல்லுவேன், ஒரு முறுக்கு கேட்டாலும் ஒரு டன்னு கேட்டாலும் ஒரே மாதிரி தான் கஸ்டமரை டீல் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு ஆள் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஒரு கஸ்டமர் வந்து நின்னா அவங்க மைண்ட் செட்டை அவங்க புரிஞ்சுக்கணும். சிலப்போ நம்ம 200 ரூபா கையில் வச்சுருவோம், கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில டயத்தில் பைசா இருக்காது. அதை புரிஞ்சுக்கிறணும். திரும்ப பைசா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவை இருக்காது. அவங்க மைண்டில் லேசாக டேஸ்ட் பண்ணால் போதும்னு மட்டும் இருந்திருக்கும். அந்த டயத்தில் போய் நாங்கள் 1 கிலோ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு போதுமா சார்,
2 சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமேலுக்கு உங்களுக்கு பிடிச்சா வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். ஓகே. அது வந்து நம்ம கஸ்டமருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு இது கூட்டும். ஒரு இயல்பான வாழ்க்கையை பரவாயில்ல இளவரசி எது போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரு டீ குடிக்காத ஆளுக்கு கூட சார் 2 சிப்புவோட குடிச்சிக்கிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பைசா வந்து நம்மளுக்கு தேவை, அதை வந்து எப்படி வந்து கொண்டு வரணுன்றது தான் மெயினாக. அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை தேவைப்படுற மாதிரி தேவைப்படுற டயத்தில் கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்றது. ஓகே. இப்போது எனக்கு இதில் என்ன ஒன்று தோணுதுன்னா, நீங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த இளவரசிக்கும் இப்போ இருக்கிற இளவரசிக்கும் நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போது. ஸோ நாலேஜ் வைஸ் நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போதே வந்து நிறையா இந்த டேர்ம்ஸ் சொல்லுவாங்க, ரெவென்யூ, ப்ராஃபிட்டு, காஸ்ட், அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் 18 வயசுலையோ அந்த டைமில் இளவரசியை பார்க்குறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ இளவரசி, ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க, நீ தெரியாமல் நிப்போ ஒரு டைமில். ஸோ இப்போவே தெரிஞ்சுக்கோ, இதுதான் ரெவென்யூ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 5 விஷயம் சொல்லுவீங்களா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிஸ்னஸில்? இதில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு மட்டும்தான் எனக்கு இதில் சொல்லணும். திரும்ப வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, இப்போ நீங்கள் வந்து இதில் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இப்போ உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்கள் இதை படிக்கவே முடியாது. ஆண்டவன் எல்லாரையுமே செப்பரேட்டாக தான் படைச்சிருக்காரு, அதை புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாஃபுகளவே மெயின்டைன் பண்ணும்போதே நம்ம எப்படி சொல்கிறோன்னா, இப்போ 10 நாளைக்கு ஒன்றா விடுவோம் ஆடு மாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பண்ணும்போது எல்லா பேருக்குமே வெவ்வேறு தனமான குவாலிட்டிஸ் இருக்கும், திறமை இருக்கும், கொள்ள வேலையை கொடுப்போம். யார் அதில் பெட்டராக பண்ணுறான்னா அந்த செக்டருக்கு விட்டுருவோம். ஓகே, புரியுதா? அதே மாதிரி இவங்களுக்கு எந்த என்டர்ப்ரனர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் தேவை, எடுத்த பிறகு யோசிக்கவே கூடாது. புரியுதுங்களா? எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு எங்கேருந்து ரா மெட்டீரியல் வருது, என்னால் என்ன பண்ண முடியும், நான் எந்த அளவுக்கு வளரணும், இந்த கொஞ்சமான கேள்விகளுக்கு பூரா அவங்க ஃபஸ்ட்டே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தான் இதுக்கு வரணும். ஓகே. வந்த பிறகு திரும்ப அதில் சில பேர் ஸ்ட்ரகிளிங் வரலாம், சில டயத்தில் கிடைக்காம இருக்கலாம். அது எங்கே கிடைக்கணும்னு ராவணும். இந்த ஐட்டம் எந்த குவாலிட்டியில் எந்த ஊரில் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு தயங்கவே கூடாது. எனக்கு என்னென்ன எனக்கு தெரியாத இருக்குது, அதுக்காண்டி எந்த பக்கம் வீக்னஸ்ன்னு தெரியும். எனக்கு வந்து நல்லா சமைப்பேன், நல்லா கஸ்டமரை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் வந்து என்கிட்ட சாஃப்ட்வேரில் பற்றியோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கணக்கை பற்றியோ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சிலப்போ தூக்கம் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எனக்கு அது புரியாது, எனக்கு அதில் பெருசாக வர முடியாது. அதே டயத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை பண்ணணும்னு வைங்க, நீங்கள் உட்காந்து தூங்குவீங்க, நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன். அப்படி இருக்க டேஸ்ட் ஏதோ அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்க்கு வந்துடலான்றதான் எனக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அண்டு தொழில்னு வரும்போது இல்லை பணம் அப்படின்னு வரும்போது இந்த சில வார்த்தைகள்லாம் இருக்கும்ல பிஸ்னஸில், இன்கம் ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க தெரிஞ்சுக்கணும், இது பேசிக்காக இதை புரிஞ்சுக்கோங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இதில் வந்து நம்மளுக்கு ரெகுலராக பேமெண்ட் வர்றது மட்டும் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஏதாவது பேசிக்கலி என்னமாச்சும் பண்ணி, இப்போ எல்லா ஐட்டமும் ஒரே மாதிரி விற்காது. இப்போ வந்து சில ஐட்டம் வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், டைம் வைஸ் செய்யணும். அப்படின்னா இப்போ உளுந்த வடை பருப்பு வடைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ளே விற்று போனால் தான் அதோட டேஸ்ட்டு நின்று கஸ்டமர் திரும்பாங்க. அதே ஒரு நைட்டு 10 மணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உளுந்த வடையை சாப்பிடையில நம்ம யோசிப்போம் என்னென்னு. அது மாதிரி தான் இதுவும் எது வேணும் ரெகுலராக. ஆனால் போய்கிட்டே இருக்கும். இந்த உளுந்த வடை வந்து வெலோசிட்டி கூட்டுற ஒரு ஐட்டம். அந்த இது வந்து இந்த பால் பாக்கெட் விற்கிற மாதிரி இது. ஆனால் மாதிரி அந்த மாதிரி ஐட்டம் வேணும், இந்த மாதிரி சிப்ஸும் வேணும், இந்த மாதிரி பிக்கிள்ஸும் வேணும். எல்லாமே 6 மாதம் நிற்கிற ஊறுகாய், 3 மாதம் நிற்கிற அல்வா, அப்பப்பே விற்று போகிற இந்த இது எல்லாமே கண்டினியூஸாக இருந்தால் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னோட வியாபாரத்தை வச்சு தான் எனக்கு சொல்ல தெரியுமா அப்படி. ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் இந்த ஸ்நாக்ஸில் இருக்கிறதுனால இது என்னென்னா டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக சாப்பிட்டோன்னா மூஞ்சிலே தெரிஞ்சிடும் அவங்க டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது. அண்ட் இதில் அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்துருக்குதா? இல்லை ஏன்னா யூஸ்வலாக வந்து இன்னொன்று நீங்கள் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும்.
ஸோ மேபி உடஞ்சி போயிருக்கலாம் அந்த ப்ராடக்ட்டு, இல்லை சாப்பிட்டுட்டே கூட சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க கிரிட்டிசிசம்ன்றது வந்து இப்போ நான் பக்கத்தில் இந்த சென்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கு, நேற்று காலையில் வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு, மேடம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே என் நம்பர் தான் இருக்குது, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் சிப்ஸ் எல்லாம் சொன்னோன்னே நான் சொன்னேன் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை போட்டு விட்டேன். அப்புறமேலுக்கு என்னோடய வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்னு. வெப்சைட்டை பார்த்தாங்க, அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அச்சப்பம் குழலப்பம்லாம் நல்லாயிருக்கும் மேடம், கேரளா ஸ்டைல் ஐட்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், அதுவும் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இன்ன வரைக்கும் சாப்பிட்டதில்ல. தமிழ்நாட்டில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து அந்தளவுக்கு எனக்கு அது ரொம்ப இதில். நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள் தரேன் மேடம், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு வாங்கிக்கலான்னு சொன்னேன். நான் அங்கேருந்து போட்டு விட்டேன். அப்போ போட்டு விட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பசங்க அனுப்பி விட்டானுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாக்ஸில் வைக்காம விட்டாங்க. அது நொறுங்கிருச்சு. அவங்க வந்து பார்க்கையில் நொறுங்கி போயிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. சிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் மேடம், ஆனால் உங்களோட அச்சப்பங்குழல பிறகு ஒன்றுமே சொல்ல முடியல, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், மேடம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களான்னேட்டேன். இல்லை மேடம் பார்க்கவே சைக்கிளை, பார்க்குறதுக்கே சைக்கிளை, நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ சொன்னேன், நீங்கள் ஒன்றுமே வேணாம், நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லையில் நான் வந்து உங்களுக்கு இந்த ஐட்டத்தை திரும்ப தந்துடுறேன். ஆனால் வந்து நீங்கள் அந்த உடச்சி மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் மேடம், பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு. எல்லாம் 2-3 தடவை மெசேஜெலாம் அனுப்பி விட்டாங்க, புவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி அனுப்பி விட்டாங்க. எல்லாம் படித்த பிறகு நான் சொன்னேன், திரும்ப நான் ஃபோன் பண்ணி பேசினோடனே சரி மேடம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. சாப்பிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் மேடத்துக்கிட்ட. காலையில் என்ன சொன்னாங்க, ஐயோ அம்மா நாங்கள் சாப்பிட்லன்னா எனக்கு ரொம்ப நட்டமாக இருந்துருங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் எனக்கு 5 பேக்கெட் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேலுக்கு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தேவை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எத்தனை தடவை தான் வந்திருக்குன்னே தெரியாது அந்த ஐட்டத்தை. ஆனால் வந்து ஒரு கிரிட்டிசிசம்ன்றது ஒரு பிஸ்னஸில் ஒரு தேவை. ஏன்னா அந்த ஒரு பேக்கேஜிங் என்னை சொல்லி கொடுத்தது அந்த மேடம். இந்த மாதிரி இருக்கலாம், இந்த உடஞ்சதுனால எனக்கு இப்படி தோணலை, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து நம்ம அதான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு எடுத்தோம்னா கரெக்டாக அது சக்ஸஸ் ஆகும். ஓகே, கிரிட்டிசிசம் தான் ஒரு பிஸ்னஸுக்கு தேவை. அப்படி இருக்கிற கஸ்டமர் இருந்தால் நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, நம்ம அதை ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு இல்லை, அதில் எப்படி போய் அதை கரெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த பாக்ஸிங் ஒரு வேலை நடக்குது, அதை கொண்டு கொடுக்குறவனுக்கு வேலை நடக்குது, இங்கே நடக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆயிடுது. இந்த பதில் நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு இதில் எனக்கு புரியுது, இது ஒரு நல்ல விதமாகவும் நமக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அது நல்ல விதமாக. கண்டிப்பாக. ஓகே, நல்ல விதமாக தான் பார்க்கணும் அதை. ஓகே, முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இளவரசியோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் முன்னாடி. இப்போது உங்களோட வாழ்க்கையில் என்ன நீங்கள் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, நான் ஃபோனும் நான் பண்ணுறேன், அப்புறம் இந்த கஸ்டமர்கிட்டையும் நான் பேசுகிறேன்னு சொன்னீங்க, ப்ராடக்ட் சைடும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இப்போ ஜென்ரலாக எதுலலாம் இந்த கம்பெனியோட ஓனராக நீங்கள் எதில் வேலை பார்க்குறீங்க? இதில் நம்ம இப்போ இந்த இதவே எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் அந்த மேடம் பண்ணாங்க, நான் எனக்கு பேச மட்டும்தான் நான், அது முடிஞ்சா நான் ஆர்டர் செக்ஷனில் கொடுத்துருவேன். அவங்க வந்து திரும்ப பேசுகிறது, வைக்கிறது, பேக்கிங் பண்ணுறது, பில்லிங் போடுறது, அதை வந்து பேங்கில் வந்துருச்சான்னு பார்க்குறது எல்லாமே அவங்க டியூட்டி தான். நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஓகே, புரியுதா? அப்புறமேலுக்கு இப்படி ஒரு மிஸ்டேக் வருதுன்னு சொன்னோமா ஆஃபீஸ் ஃபோனில் தான் அப்புறம் அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க, நான் தேவையில்லை. அப்போ அது பண்ணையில் அதில் மிஸ்டேக் இப்படி வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ நான் கனெக்ட் ஆயிடுவேன். ஓகே, அப்போ நான் போய் பேச ஆரம்பிப்பேன், நான் கொடுப்பேன். எல்லாத்துக்குமே தேவைப்படாது. இப்போ நம்மளும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன தேவைப்படும்ன்றது மாதிரி படிச்சுக்கிறோம்ல, அதனால அதை டெவலப் பண்ணி கொண்டு வரதான். நான் சொல்லுவேன், நல்ல அப்ரிசியேஷன்லாம் நிறையா வந்தாலுமே சின்ன மிஸ்டேக் எது வருதோ அதை மட்டும் என்கிட்ட கொடு, அதிலேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க முடியுன்றது தான். அதனால் எல்லா இதில் ஃபோன் நம்பர் என்னதை கொடுக்கறதுக்கு காரணமே அதான். ஓகே, ஆனால் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, அதான் நம்மளுக்கு. அவங்க தைரியமாக எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நைட்டெல்லாம் கோல் வரும், நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு இல்லை, நான் இப்போவும் ஃப்ரீ தான். இப்போ என்னோடய எல்லா பிஸ்னஸும் நான் இருக்கிறத விட நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
அதை டெவலப் பண்ணி முடித்தா நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவேன். ஓகே, புரியுதுங்களா? அப்புறம் என்னோட தேவை வந்து அந்த சின்ன சின்ன ஓட்ட சில மாற்றுறது தான். வேறு எதுவுமே எனக்கு தேவைப்படாது. அதை ஒரு இதுக்குள்ளே ஏற்றி விடந்துட்டு நான் கரெக்டாக நிற்பேன். அதுக்கப்புறமேலுக்கு அதை மெயின்டைன் பண்ணால் போதில்ல. அப்புறம் அது ஒரு ஆளை கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்துக்குங்க, இந்த செக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த செக்ஷன் வைஸ் மட்டும் நான் கவனித்தா போதும். ஓகே, அப்புறம் அதுவும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சா அப்புறம் நான் அவங்கள மாற்றி விட்டுருவேன். அப்படி ஓகே, படிக்கிறதுட்டு என்னை தேவைப்படும். புரியுது. ஓகே, இப்போது நீங்கள் 26 வருஷம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஆரம்பித்தப்போ இந்த மொத்த இதுவுமே வேறு மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். இந்த மார்க்கெட்டோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இன்றைக்கி நிறையா சின்ன பசங்களே வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறையா வித்தியாசமான பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. இல்லை இதே சிப்ஸோ இல்லை இதே ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் கூட இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ அது என்ன நினைக்கிறீங்க? இப்போது அகெயின் இன்றைக்கி திருப்பி இந்த நாலேஜோட ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பீங்களா? இல்லை இந்த இன்டர்நெட் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்டர்நெட்லாம் இல்லாமல் வாழவே முடியாது. அது முக்கியமான மேட்ரு தான். அதே மாதிரி நம்ம வயிறும் பசியும் ஆண்டவன் நம்மளை படைச்சனையிலேருந்து இருக்குது. இனி இந்த பூமி உள்ள காலம் வரைக்கும் நம்ம பசி இருக்கும். அந்த பசி தான் எங்களோட சோறு. புரியுதுங்களா? அப்போ அது இருக்கிற அன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, என்னென்னமோ பண்ணலான்னு சொன்னால் கூட எல்லாருக்குமே ஆசை குவாலிட்டி தான். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு. இப்போ அந்த காலத்தில் கலர்ஃபுல்லாக இருக்கிற மிட்டாய்களை விட இன்றைக்கி இருக்க ஹெல்த்தியான ப்ராடக்ட்டுக்கு நிறையா அவேர்னஸ்ஸு பிள்ளைங்களுக்கு இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தயாராகிறாங்க. பழைய பொருளும் புதிய டெக்னாலஜியும் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஷுவராக ஓகே போயிடலாம். நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? இப்போது நிறைய டெக்னாலஜி இப்போ டெக்னாலஜி இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேர் வேர்டே இல்லையே, பில்லிங் வேர்டே இல்லையே. எல்லாட்டையும் நான் ஒரு கடையில் உட்காந்து நான் விற்கிறேன், நான் பெட்டியில் உட்காந்துருப்பேன், பிஸ்னஸ் நடக்காது. ஒரு நாளைக்கு எனக்கு முடியாமல் போச்சுன்னா கூட என்ன பண்ணுறது? என்னோடய முதல் வீழ்ச்சிக்கும் இப்போட உயர்ச்சிக்கும் காரணமே இந்த சாஃப்ட்வேரும் புது டெக்னாலஜியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால தான். ஓகே. அண்ட் இதனால் இன்றைக்கே இளவரசி அந்த இடத்துல இல்லைனா கூட அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட் நானே என் வீட்டுக்காரர் தான் அங்கே உட்காந்துருக்காரு, என் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து கூட நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கும் அந்த இதுக்கு இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பிஸ்னஸுக்கு உள்ளே நின்று பார்க்குறது வந்து பிஸ்னஸ்மேன் கிடையாது, ஒரு வேலைக்காரன். அதே டயத்துக்கு பிஸ்னஸ்க்கு வெளியே நின்று பிஸ்னஸை பார்க்குறவன் தான் பிஸ்னஸ்மேன். இப்போ நான் பிஸ்னஸ்மேனாக இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? இல்லை, அது என்னைக்கே யூஸ் பண்ணியிருக்கலாம், அன்னைக்கு நம்ம அதை பற்றி கவனிக்கலைன்னு தோணுது. ஓகே. திரும்ப வந்து இப்போ வந்து இது இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு எப்போ வேணுமோ லைவாக இருக்கணும். லைவாக இருக்கணும்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, புதிய சிஸ்டமாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாருமே சொல்கிறேன், நோக்கியோ ஃபோன்லேருந்து ஐஃபோன் 60 வரைக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே எவ்வளவோ இருக்குது, இன்னும் படிக்க வேண்டியும் இருக்குது. அதை நம்ம படிக்க தயாராகணுன்றது தான் ஒரு பிஸ்னஸுக்கு தேவை. ஓகே. நான் உங்களை பற்றி ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நவம்பர் 11ஆம் தேதி 2025 அப்போது நான் வந்து 2000 ஸ்டாஃப் வச்சு 700 கோடி நான் ரெவென்யூவாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு? அது எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே. இப்போ அதுக்கான ஃபேக்ட்ரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஓகே. திரும்ப வந்து இப்போ ஏஐயில் கொஞ்சம் வேலை நடக்குது. இன்னும் நான் மனுஷனே இல்லாமல் எப்படி அந்த சிஸ்டத்தை நல்லா நான் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இனி எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி தான். ஆனால் முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக அதுக்கு இன்ன வரைக்கும் நான் நினச்சதை விட முன்னாடியே என்னை கொண்டு வந்திருக்கு. நான் 2019 நான் நினச்சேன் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக இருக்கணும்னு. இல்லை 25 நினச்சேன் வருவேன்னு சொல்லி. நான் என்னோடய கோல் ஷீட் இருக்குது, எங்கேயுமே வெக்கம் இல்லாமல் எழுதி வைப்பேன், சொல்லுவேன். அது எதனாலனா என்னவே நானே ஊக்கப்படுத்திக்கிறதுக்காண்டி. நான் எப்போயாச்சும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டேன்னா எனக்கு தோணக்கூடாதுல்ல, நான் செய்ய மாட்டேன், எனக்கு இதே போதும்னு தோணக்கூடாது. என்னை நானே இழிவுபடுத்திக்கிட்டால் தான் நான் பெருசாவேன். அதனால நான் அதை பற்றி நிறையா என்னோடய ஆஃபீஸெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் சிட்டையில் போட்டு வச்சுருப்பேன், இந்த பக்கம் போட்டிருப்பேன், நான் நேராக பார்க்குற இடத்துல வச்சுருப்பேன். என்னை வந்து கேட்குறவங்களாம் கேட்பாங்க, இது என்ன இப்படி போட்டிருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரரே சொல்லுவார், உனக்கு என்ன வெக்கமா இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாருக்கும் சேதம் இல்லாத ஒரு காரியம், ஆனால் எனக்கு அது தேவைப்படுது.
எனக்கு போதும் தோணவே கூடாது, நான் இன்னும் நிறையா செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு என்னை ஞாபகப்படுத்துறது. திரும்ப நான் வீடியோஸில் சொல்லும்போது எல்லோரும் கேட்பாங்க, எப்படிம்மா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், என்னால் முடியும், அதனால் நான் சொல்கிறேன், ஆனால் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த கோல் நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னு தான் இப்போது ஆசை. அதே மாதிரி நிறைய நம்மளால் முடியுன்றதை விட மற்றவங்களுக்கு இது தேவைப்படுது. இவ்வளவு நிறையா பேர் அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிச்சிறவங்க நிறையா இருக்காங்க. அது பண்ணிவிட்டு என்னமே சொல்லுவாங்க பாரு, நாங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் கூட என்கிட்ட பேசணுன்னே சொல்லுவாங்க, பரவாயில்லம்மா நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் நிறைய கடந்து போயிட்டேன். இப்போ நான் சொல்கிறத விட சொல்லாதது நிறையா இருக்குது. எப்படின்னா நம்ம பிஸ்னஸில் நெகட்டிவ்ஸை சொல்கிறதுக்கு ஈஸி சொல்லலாம், பாசிட்டிவ் சைடு சொல்கிறது ரொம்ப மற்றவங்க கிண்டல் பண்ணலாம், இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கலாம். அதை விட நம்ம நடக்கும்ன்றதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நான் அந்த 700 கோடி அச்சீவ் பண்ணுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது நான் எழுதி வைக்கும்போது 700 ரூபாய் என் கையில் இல்லை. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதான் இன்றைக்கி எத்தனை கோடிகள் நம்மளுக்கு, நான் அன்றைக்கி இழந்த எல்லா வீட்டையுமே திருப்பி எடுத்துட்டேன். இன்றைக்கி என் பேரில் ஒரு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமே ஓடுது. அதே மாதிரி நிறையா ஷாப்ஸ் வைக்கிறேன், நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி கின்ஃப்ராவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு அன்றைக்கி அந்த 1,40,00,000 பெரிய டாஸ்காக இருக்கிற டயத்துலேருந்து இன்றைக்கி நான் இத்தனை கோடிகள் சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எல்லாமே காரணம் இந்த கோல் தான். அப்போ எல்லாருக்குமே ஒரு கோல் வேணுன்றது தான் எனக்கு ஆசை. எனக்கு நீங்கள் எவ்வளோ பேசும்போது உங்கள் லைஃப்லேயே ஒரு ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தது வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட் 2012 நடந்தது. சொல்லுங்கள். நான் ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது கூட அப்படி ஒரு இன்சிடெண்ட் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக. இல்லை நான் என்றைக்குமே டெய்லி காலையில் எந்திரிச்சு நன்றி சொல்கிற ஆளுங்க யார் தெரியுமா? என்னோட சொத்தெல்லாம் திருடுனானே அவனுக்கு தான் சொல்லுவேன். அப்படியா? நீங்கள் நம்பினாலும் இல்லைனாலும். என்ன காரணம்னா, நான் ஒரு ஒரு இளவரசியாக இருந்ததுலேருந்து இன்றைக்கி நீங்கள்லாம் கூப்பிட்டு என்னை சொல்கிற அளவுக்கு வச்சுருக்குது அவங்க தான். ஓகே. அவங்க மட்டும் திருடலைன்னா நான் ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருப்பேன், இல்லை வேணால் கொஞ்சம் பணக்காரியாக இருந்திருப்பேன், ஆனால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேன். இப்போ எனக்கு என்ன மாதிரி நிறைய என்டர்பிரனர்ஸ் இது மாதிரி நிறைய பெயினோடு பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஒரு கதை மாதிரி கேட்குறவங்களுக்கு இது புரியாது. நான் என்ன சொல்ல வரேன்றது அந்த ஒரு கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உட்காந்து கேட்டிங்கன்னு வைங்க, நான் சொல்கிறத விட உங்களுக்கு புரியும், தேவைப்படும். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் எடுக்கும்போதே நினப்பேன், யாருக்காச்சும் இது ஒரு மெசேஜாக போகணும் கடவுளே அப்படின்னு நினச்சி தான் வந்து உட்காந்துருப்பேன். ஓகே. யாருக்காச்சும் கிடைக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் அந்த டயத்தில் எங்களுக்கு கிடைக்கல, யூடியூப் என்னன்னு கூட தெரியாது, வீடியோஸு எப்படி பார்க்கணுன்னு தெரியாது, நெட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். 2012 இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. பெரிய பணக்காரன் வச்சுருப்பேன், நெட்டு இருக்கா அது கூட எனக்கு தெரியாது. உண்மையாக சொன்னான், நம்ம ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போய் கேட்போம். பெரிய கடைக்காரங்க பெரிய முதலாளிகிட்டையெல்லாம் போய் கேட்போம், எப்படி சார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த மந்திரியை பார்க்கலாம், எந்த வக்கீலை பார்க்கலாம், எங்கேருந்து நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்போம். அதை கேட்கும்போது எல்லாருக்குமே இப்படி உட்காந்து பரவாயில்லன்னு பேசுகிறதுக்கு தோணாது. அந்த ஒரு வேல்யூபிள் டைம்ன்றது எங்களை மாதிரி அந்த தேவைப்படுற டயத்தில் அது பயங்கர வேல்யூ. அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம உயிரோடு வந்து உட்காந்துருப்போம்ன்ற மாதிரி அந்த இதுக்கு கிடைக்காத டயத்தில் நம்மளை மாதிரி ஆள், எனக்கு இப்படி ஒரு சான்ஸு இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்கிறேன்னா கூட இது ஆண்டவன் கொடுத்த வரமாக தான் நினைக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ சொல்லணும், மற்றவங்க சொல்கிறத விட நான் கூட சொல்லணும். அதனால தான் நான் இவ்வளோ பாசிட்டிவ் சைடாக பேசுகிறேன், பாசிட்டிவாக நடந்துக்கிறேன். மற்றவங்களுக்கும் அது எனர்ஜெட்டிக்காக தோன்ற மாதிரி தோணுது, தன்னால் தோணுது. இல்லை அது உண்மை. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் இனிமேல் நானும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த திருடர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது கதையை தாண்டி நிறையா பேருக்கு இது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு இப்படி இருந்தும் இப்படி ஒரு சைடு இருக்குது, அண்ட் அது சைடுக்கு மாறணும் அப்படின்னா மாற வேண்டியது நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு. நம்மளே மாறணும், நம்மளே ஊக்குவிக்கணும், நம்ம ட்ரெயின்டாக இருக்கணும். எப்போவுமே நம்மளுக்கு இன்றைக்கி உயிரை கொடுத்துருக்குன்னா கூட அதுக்கு வேண்டி முயற்சி பண்ணணும், அதான் மெயின். அந்தளவுக்கு நம்ம கீழே இன்றைக்கெலாம் இருப்போம்னு கூட சொல்ல முடியாது.
அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம இங்கே இருக்கோம்னு சொன்னால் எவ்வளோ வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. சொல்கிறாங்களே, இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு என்டர்ப்ரனர் யோசிக்கிற யோசனை என்ன தெரியுமா? நான் இன்றைக்கி மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கணும், நாளைக்கு இருக்க மாட்டேன். ஓகே, அது பெரிய ஒரு தியரியாக்கும். அதை நம்ம யோசித்தோம்னா என்ன, ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வேல்யூவாக தெரியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்ற மாதிரி யோசனை வரும். அதே நம்மளை ஒரு சாதாரணமாக பரவாயில்ல அப்படின்னு யோசித்தோம்னா, எனக்கு இன்னும் 10-50 வருஷம் இருக்குது அப்படின்ற யோசனை வந்துச்சுன்னா இவ்வளோ ஸ்பீடாக நம்ம வேலை பார்க்க மாட்டோம். அதனால் ஒவ்வொரு என்டர்ப்ரனரும் இந்த நிமிஷம் தான் நீ உயிரோடு இருப்பேன்னு நினைக்கணும். ஓகே, எனக்கு அதான் நீங்கள் இவ்வளோ டைமை வேல்யூ பண்ணி இந்த பாட்காஸ்ட்டுக்கு உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் பர்சனலாக எனக்கு நிறையா விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எஸ்பெஷலி இது பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி யாராக இருந்தாலுமே அந்த மைண்ட் செட் எப்படி நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னா, என் பேர் என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அது தெரியாது. நீங்கள் இனி 10 தடவை எழுதி கூட்டி படித்தா கூட தெரியாது. ஆனால் இந்த தெரியாமை தான் என்னை வளர்த்துச்சுன்னே சொல்லலாம். ஆமாம், எனக்கெல்லாம் போன தடவை உமன்ஸ் டே அன்னைக்கு 17 அவார்டு ஒரே நாளில். எல்லோரும் சொல்கிறாங்க, எப்படி நீ இதை வாங்குவ? நான் வாங்கிடுவேன்றேன். கேட்டுக்குங்க, இதை உங்களுக்கு எப்படி சொன்னால் கிண்டலாக கூட நினச்சிக்கலாம். நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிறேன். நான் அப்பயே டைம் போட்டு எழுதிட்டேன், இன்ன டயத்தில் நான் வருவேன்ற மாதிரி. ஒரு நாளைக்கு 17 அவார்டு. போன உமன்ஸ் டேக்கு 2023 அப்போ 23 நடக்கும்போது நான் எழுதிட்டு எல்லா பேருக்கும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்புறம் என்னை ஜப்தி பண்ண வந்த பேங்க்கு, அப்படி ஆளுகள்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாதே. அப்படி இருக்கிற எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு 17 அவார்டு வாங்குகிறேன். அதுக்கு இடையில் நான் ஃபோனும் அட்டன் பண்ணுறேன். அப்போ ஃப்ளவர்ஸ் சேனல்னு சொல்லி ஒரு சேனலு 24. அப்போ அதிலேருந்து என்னை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறேன்னே, எனக்கு 24 இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ ஃபோன் வந்தோடனே என்கிட்ட சொல்கிறாரு, மெயின் இப்படி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே, மேடம் நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு வர முடியுமா? எர்ணாகுளம் வரைக்கும் வரணும் அப்படின்னு. சரி சார், நான் வரேன் அப்படின்றேன். வந்தோடனே ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப அடிச்சிடறாங்க. அதுக்குள்ளே இந்த நம்பர்லாம் அழிஞ்சு போயிடுது. ஏன்னா கொள்ளது இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, டட்டான்னு அடிச்சுட்டே இருக்கும். അപ്പോൾ நான் திரும்ப வந்தோடனே, ஹலோ சார் എന്താ വേണ്ടേ அப்படின்றேன். அல்ல ഞാൻ പറഞ്ഞില്ലേ நீங்கள் வரணும் நாளைக்கு காலையிலன்னு சொன்னோன்னே, சரி 3 சேலை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ நான் நினச்சிட்டு போகிறேன், ஏதோ சீலையை மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு கூட ஏதோ இன்டர்வியூ கேட்பாங்களாட்டிருக்கு அப்படி நானாக நினச்சிக்கிறேன். என்னோடய அறியாமையை தான் சொல்கிறேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டோன்னே நான் நினைக்கிறேன், அப்போ 3 சேலை எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுநாத்து காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டு 17 அவார்டு வாங்கிட்டேன். அப்படியே 17 அவார்டு வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அப்புறம் ஏலா என் வீட்டுக்காரர் சொல்கிறார், ஏலா எதுக்கு தான் இப்படி பறக்கிற அவர் சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி தேய கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன். அப்போ போகிறோம், எர்ணாகுளம் வரைக்கும் போகிறோமே, அங்கே ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டாஃபை கையில் வச்சுருக்கோம். அவரும் வண்டி ஓட்டிகிட்டு வரார். போயிட்டோம். அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறோம். கேட்டாங்க, நீங்கள் உங்கள் பேர் என்ன கேட்டாங்க. என் பேர் இளவரசின்னு. நீங்கள் 1 கோடியில் பங்கெடுக்க வந்தீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை ஒரு இன்டர்வியூக்காக வேண்டி வர சொல்லியிருந்தாங்க, அவர் ஃபோன் நம்பர் தான் இருக்குது, அவர் பேர் தெரியாது அப்படிங்கிறேன். அப்போ சொன்னோன்னே அந்த ஃபோன் நம்பரை பார்த்து அடித்து பார்த்தா 1 கோடியில் தான் பங்கெடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, வண்டி சாவியை இப்படி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் தான் சார் இருக்கணும், கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கங்கன்றாங்க. சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படியே சொல்லிட்டாரு, அப்படியே சாவி எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா என்கிட்ட கேள்வி இன்ன வரைக்கும் எவனுமே கேட்டதில்லையே, எதனால என்ன கேட்குறீங்கன்ற மாதிரி. அப்போ அப்படி அதை எடுத்து வச்சோடனே அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை சார் உங்களை பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்கள் ஒய்ஃபை பற்றி 2 வார்த்தை கேட்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அந்த சாவியை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, யார் பேசுகிறவங்க வாங்கி வச்சு. அதுக்குள்ளே வந்தாங்க போனாங்க. அப்படியே போயிட்டு எங்களை ஸ்டேஜில் ஏற்ற போகிறாங்க. அப்போ அவர் பேர் ஸ்ரீகண்டன் நாயர்னு பேர், பயங்கர ஃபேமஸ்ஸு அவர். எல்லாருமே அந்த இன்டர்வியூக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிற ஆளாம். நம்மளுக்கு அதை தெரியாதனால நான் கிட்ட போனோடனே ஒரு தடவை சொல்லி தந்தாங்க, 2வது தடவையும் சொல்லி தந்தாங்க அந்த பேரை.
அப்போவும் நான் சொல்கிறேன் மணிகண்டன் நாயர் இருக்கேன். அப்போ அவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேனா வச்சு கையில் எழுதிக்கிட்டேன். ஸ்டேஜில் ஏற்றுனேன். அதில் பார்த்தா ஒரு 10 சென்ட் இடத்துல மாதிரி ஃபுல்லாக லைட்டாக போட்டு லைட்டுக்குள்ளே நுப்பாட்டிருக்காங்க என்னைய. இதெல்லாம் கேள்வி கேட்க எனக்கு எதுவுமே தெரியாதனால பிரச்சனையே இல்லை. அப்போ நான் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கேன். அவர் வந்தார். பயங்கர ஸ்டேஜ் ஷோ நடந்துகிட்ருக்கு. ஏறுறாங்க, வந்துட்டாங்க. கேள்வி கேட்டு பாஸ் ஆனால் தான் அது டெலிகாஸ்ட் ஆகும், இல்லாட்டி அது கட் ஆஃப் ஆயிரும் மாட்டிருக்கு. இவங்க பேசி பார்த்தாங்க. நானும் கத்தி வச்சு எல்லாம் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்த பிறகும் பெரிய ஒரு ரடார் மாதிரி வண்டியை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு கடைக்கு எல்லாமே ஒரு 2 நாள் கழிச்சு உங்களை செலக்ட் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் போகிற கோயில், நீங்கள் போகிற இடம்லாம் காமிங்கன்ற மாதிரி போயிட்டு வந்துட்டான். அப்போ எனக்கு ஒரு 1500 கஸ்டமர்கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன மனசில் தோணுது, அப்போயே வேலை ஒவ்வொட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கிற டயத்தில் இந்த இதெல்லாம் போயிட்டு வந்தேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்கிறேன். எனக்கு தெரியலைன்றதுக்காண்டி நான் மாட்டேன்னு சொல்லாமல் போனதுனால எனக்கு அந்த கஸ்டமர் மட்டும் 3500 கஸ்டமர்கிட்ட வந்துட்டாங்க ஒரு மாதத்தில். அப்போ அந்த இது இவ்வளவு ரீச் ஆகுமா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கிடைச்ச சான்ஸை நான் விடாமல் போனதுனால, எனக்கு தெரியலேன்னு சொல்லி உட்காராதனால எனக்கு அவ்வளவு பெரிய பிஸ்னஸுக்கு கூப்பிட்டு போச்சுன்னே சொல்லலாம். அதனால் எனக்கு தெரியலேன்னு சொல்லி வெட்கப்படலை, வேதனையும் இல்லை, சந்தோஷந்தான். அது தெரியாதனால தான் நான் தைரியமாக போய் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு தைரியம் கிடச்சிச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ இயல்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னேன். சாரி. இன்னும் அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸு எனக்கு நரேந்திர மோடியிலேருந்து எனக்கு கஸ்டமரு. அந்த வீடியோ பார்த்துட்டு மோடி சாரோட டாக்டர் நம்ம வீட்டில் கடையில் சரக்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக போய்கிட்டே இருக்குது இப்பயும். அப்போ இந்த ஒவ்வொரு சான்ஸும் இது எனக்காக ஆண்டவனாக கொடுக்குறதுன்னு நம்பி நான் இந்த இதுக்கும் அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப அழகாக இருந்துச்சுக்கா. ஆமாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதான் கண்டிப்பாக இது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திருப்பியும் ரொம்ப நன்றி உங்கள் டைமை கொடுத்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணி இன்றைக்கும் நிறையா பண்ணதுக்கு அப்புறமும் அதே எனர்ஜியோட அதே சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பார்க்குறது எனக்கு சம்ஒன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன நம்பரெல்லாம் விட இன்னொரு 10 மடங்கு நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா.